கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த முதலாம் ஆராதனைக்கு வந்தவங்க யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் செய்தியின் தலைப்பு அடையாளங்கள். என்ன தலைப்பு? கண்களை மூடி இந்த தலைப்பின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசும்படியாக ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, நீ உயிர் தெழுந்த இந்த நாளிலே சபையாராய நாங்கள் கூடி வந்து உம்மை ஆராதிப்பதற்கு நீர் கொடுத்த நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட பரிசுத்த ஆவியானவர் பேசுவீராக. பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுவதை காதுள்ளவன் கேட்க கடவன். கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள் என்று நீர் சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படிக்கு மனக்கண்களை திறப்பீராக, செவிகளை திறப்பீராக, இருதயத்தை திறப்பீராக. மந்த இருதயங்கள் இயேசுவின் நாமத்தினால விலகி போகட்டும். ஆண்டவரே, உற்சாகமுள்ள ஆவியினால் நிரப்புவீராக. உம்முடைய சத்தியங்களை கேட்டு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்க கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தலைப்பு என்ன? அடையாளங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன் அடையாளங்கள் என்ன என்று சொல்லி விசுவாசிகளாகிய நம்மிடத்தில் கேட்டால் நமக்கு அதற்கு சரியான பதிலை சொல்ல தெரியாது. ஒரு சிலர் அறிந்து வைத்திருப்பீர்கள். ஆனாலும் அதில் முழுமையான பதில் வெளிப்படுவது இல்லை, இருக்காது, சொல்ல தெரியாது. ஏனென்றால் வருகையை குறித்து நாம் இன்னும் யோசிக்கவே இல்லை, அதற்குரிய ஆயத்தமும் இல்லை. எனவே வருகைக்கு, கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு முன் அடையாளங்கள் என்ன என்று கேட்டால் நமக்கு சொல்ல தெரியாது. மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மத்தேயு சுவிசேஷம் 24:3. இங்கே ஒலிவ மலையின் மேல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று சொல்லி கேட்டதாங்க நாம் அங்கே வாசிக்கிறோம். இந்த கேள்வி இக்கால கிறிஸ்தவர்களுக்கு எழும்பாது, வராது. ஏனென்றால் வருகையை குறித்தோ உலகத்தின் முடிவை குறித்தோ நமக்கு எந்த ஒரு அறிவும் இல்லை, அதை குறித்த எதிர்பார்ப்பும் இல்லை. எனவே இப்படிப்பட்ட கேள்வியெல்லாம் நமக்கு வர்றது ரொம்ப அரிதான ஒரு காரியம்தான். இங்கே சீஷர்கள் கேட்ட கேள்விக்கு இயேசு கிறிஸ்து அங்கே 4ஆம் வசனத்திலிருந்து 25, அப்புறம் 25லிருந்து 36 வசனம் வரைக்கும் பற்பல அடையாளங்களை இயேசு முன்னதாகவே அவர்களுக்கு அறிவித்தார். ஒரு முறை மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 1லிருந்து 3 வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது, பரிசேயரும் சதிசேயரும் அவரை சோதிக்கும்படி அவரிடத்தில் வந்து வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை தங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, அஸ்தமனமாகிற போது செவ்வானம் இட்டிருக்கிறது, அதனால் வெளிவாங்கும் என்று சொல்லுகிறீர்கள். உதயமாகிற போது செவ்வானம் மந்தாரமாயிருக்கிறது, அதனால் இன்றைக்கு காற்று மழையும் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு தொடர்றாரு, மாயக்காரரே, வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா? நாமும் ஒரு வகையில இந்த பரிசேயர் சதிசேயரை போலதான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். வானத்திலிருந்து அடையாளம் அவர்கள் கேட்டபடியினால் வானத்துக்கு தொடர்பான கருத்துக்களை எடுத்து கூறி அவர்களை கடிந்து கொண்டார் என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். உலக காரியங்களை
நிதானிக்க கணிக்கக்கூடிய திறமை நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது. உலக காரியங்களை கரெக்டா எந்தெந்த காலத்துல என்னென்ன நடக்கும், எப்ப என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்மளால கரெக்டா நிதானிக்க முடியும். ஆனால் இயேசுவின் வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் என்ன அடையாளம் என்பதை நிதானிப்பதற்கு சொல்ல தெரியாது. கணித்து பார்க்க அந்த பகுத்தறிவு ஆற்றல் நமக்கு இல்லை. ஏனென்றால் அதை குறித்த இயேசுவின் வருகையை குறித்த அந்த எண்ணங்களும் அந்த சிந்தனையும் நமக்கு இல்லாததே அதற்குரிய காரணம். இக்கால கிறிஸ்தவர்களுக்கு உயிர்த்தெழுதல், வருகை, நியாய தீர்ப்பு இதெல்லாம் தெரியல. இதெல்லாம் மூல உபதேசத்துல ஒண்ணு. நம்ம இன்னும் பூரணராகும்படி கடந்து போகணும், அதையெல்லாம் சுதந்திரித்து கொள்ளணும். நம்ம எல்லாம் இன்னும் அந்த இடத்துக்கு வரவே இல்லை. ஏதோ ஒரு அற்புதம், இன்னைக்கு ஆராதனையில கேட்ட மாதிரி அற்புதம், அதிசயம், அதுதான் நம்ம வாழ்க்கையில குறிக்கோளாக இருக்கிறது. ஏசாயா 22:13 வாசிக்கும் போது, நீங்களோ சந்தோஷித்து களித்து ஆடு மாடுகளை அடித்து இறைச்சியை சாப்பிட்டு திராட்சரசத்தை குடித்து புசிப்போம் குடிப்போம், நாளைக்கு சாவோம். இதுதான் 1 கொரிந்தியர் 15:32 அப்போஸ்தலனாகிய பவுல் அதை சொல்லுகிறதை பார்க்கிறோம். நான் எபேசிலே துஷ்ட மிருகங்களோடு போராடினேன் என்று மனுஷர் வழக்கமாய் சொல்லுகிறேன். அப்படி போராடினதினால் எனக்கு பிரயோஜனம் என்ன? மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால், நல்லா கவனிங்க, மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் புசிப்போம் குடிப்போம், நாளைக்கு சாவோம் என்று சொல்லலாமே அப்படின்னு பவுல் அங்க உயிர்த்தெழுதலை அங்கே முக்கியப்படுத்துவதை, நம்ம எதுக்காக வாழ்றோம்? உலக பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா? வெந்த சோற்ற துன்பம், விதி வந்தா சாவோம். அது கிறிஸ்தவர்களுக்கு அல்ல. கிறிஸ்தவர்கள் இந்த நிலையில வாழக்கூடாது. வெந்த சோற்ற துன்பம், விதி வந்தா சாவோம், இன்னைக்கு புசிப்போம் குடிப்போம், நாளைக்கு சாவோம் என்ற நிலையில் கிறிஸ்தவர்கள் வாழக்கூடாது. கிறிஸ்தவர்களின் நம்பிக்கையே நாம் மரித்த பின்பு நமக்கு ஒரு புது வாழ்வை கர்த்தராகிய தேவன் தருகிறார். அதுதான் நம்முடைய நம்பிக்கையா இருக்கணும். எப்படியோ வாழ்ந்தோம், புசிப்போம் குடிப்போம், வாழ்ந்தோம் சாவோம், அதோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சிட்டு அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு. கிறிஸ்தவர்களுக்கு சாவு ஆதாயமாக இருக்க வேண்டும். நம்ம மரித்த பின்பு நமக்கு ஒரு புது வாழ்க்கையை தர தேவன் ஆயத்தமாய் இருக்கிறார். நாம் அதற்கு ஆயத்தப்பட வேண்டும். இப்ப இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் பல அடையாளங்களை இயேசு முன்பதாக அறிவித்தார். அதிலே முக்கியமான 3 அடையாளங்களை இந்த நாளிலே வேதத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்து நிறைய அடையாளங்களை சொன்னார். பஞ்சம் வரும், கொள்ளை நோய் வரும், யுத்தங்கள் வரும், என்ன நிறைய பேர் இயேசு கிறிஸ்து வருகை குடும்பமாக மரிப்பார்கள், இரத்த சாட்சியாக மரிப்பார்கள், நிறைய அடையாளங்களை சொன்னார். அந்த அடையாளங்களிலும் மிக முக்கியமான ஒரு 3 அடையாளம். ஏன்னா ஒருவேளை இனி அது நடக்க போகுது, ஆனா இப்ப நம்ம தியானிக்க போகிற இந்த அடையாளங்கள் இப்பொழுதே நடந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் அது மிக முக்கியமான 3 அடையாளங்களை நான் கொண்டு வந்தேன். இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன் அடையாளம், இந்த 3 விதமான அடையாளங்கள் நம்மிலே காணப்படுகிறது. இந்த அடையாளங்கள் படி நாம் ஒருவேளை வாழ்ந்து கொண்டிருப்போம், ஆனால் அதை சரி செய்வதற்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. முதல் அடையாளம் மத்தேயு சுவிசேஷம் 24:12 வாசிக்க கேட்போம். மத்தேயு சுவிசேஷம் 24:12. அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்று சொல்லி வாசிக்கிறோம். இது இன்னொரு மொழிபெயர்ப்பிலே இயேசுவின் வருகையிலே
உலகத்தின் முடிவுக்கு முன்பதாக தீமை தீவிரமடையும். மனித உறவின் அடிப்படையிலான அன்பு குன்றி போகுமா? இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பதாக தீமை தீவிரமடையும். அதுதான் அக்கிரமம் மிகுதியாகும். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். இயேசுவின் வருகைக்கு முன்னடையாளம் அன்பு தணிந்து போகும். நம்ம அன்புலாம் எப்படிப்பட்ட அன்பா இருக்குது? அன்புதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடித்தளம். கிறிஸ்தவம் என்றாலே அன்புதான். இந்த தெய்வீக அன்பு ஒரு காலம் தணிந்து போக நம்ம விடக்கூடாது. அன்பானது நாளுக்கு நாள் கிறிஸ்துவின் வருகை வரை மரண பரியந்தம் பெருக வேண்டும். அது நாளுக்கு நாள் அதிகரிக்க வேண்டும். தெசலோனிக்க சபையாருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது 1 தெசலோனிக்கர் 3:12 நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்பு கொப்பாய் நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்ற எல்லா மனுஷரிடத்தில் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்வாராக. செய்து என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். 1 யோவான் 4:7 பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்பு என்றாலே அது தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். இப்போ அன்பு நமக்கு இல்லைன்னா நம்ம தேவனால பிறக்கவே இல்லை அப்படிதான் வேதம் நம்மை சொல்லுகிறது. 1 யோவான் 4:10 வாசிக்கிறோம், நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினால் தேவனுடைய அன்பு வெளிப்பட்டது. அப்ப தம்முடைய பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக பாவ பலியாக, பாவத்தை நிவர்த்தி செய்யும் கிருபாதார பலியாக அவர் இந்த உலகத்தில் அனுப்புனதுனாலதான் அன்பு என்னதுன்னே வெளிப்படுகிறது, அன்பு உண்டாயிருக்கிறது என்று சொல்லி வாசிக்கிறோம். 1 யோவான் 4:11 பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் தம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். அக்கிரம மிகுதியாவதினால் அன்பு தணிந்து போகும். இங்கே வாசிக்கிறோம், நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். 1 யோவான் 3:11 நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமா இருக்கிறது. வேதத்துல இந்த யோவான் நிருபம் பாருங்க, ஃபுல்லாவே அன்பு அன்பு அன்பு, தேவ அன்பு, மனிதர் அன்பு, இதேதான் ஃபுல்லா வந்துட்டே இருக்கும். யாக்கோப்பு 2:8 உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணம். இது நீங்க ஏற்கனவே வாஸ்து உங்க மனசுல இருக்கா என்னமான்னு எனக்கு தெரியல. அன்பு கூறுவது ஒரு ராஜரீக பிரமாணத்தை நாம் நிறைவேற்றுகிறோம். அங்கே வாசிக்கிறோம், ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றுவதனால் நன்மை செய்வீர்கள். அன்பு என்றாலே அது ஒரு ராஜரீக பிரமாணம், அதை நாம் நிறைவேற்ற வேண்டும். நாம் பிறரிடத்தில் அன்பு கூறும் போதுதான் அந்த ராஜரீக பிரமாணம் நிறைவேறுகிறது, மாத்திரமல்ல நன்மையும் செய்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். கலாத்தியர் 5:14 உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். ரோமர் 13:10 அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாத, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலா இருக்கிறது. நியாயப்பிரமாணத்துல ஆண்டவர் 10 கட்டளை, பிரதான கட்டளையாக 10 கட்டளை கொடுத்தார். அந்த 10 கட்டளை 2 கட்டளையா சுருக்கிட்டார். என்ன?
அதில் வாசிக்கிறோம், முதலாவது உன் தேவனாய கர்த்தரிடத்திலே முழு இருதயத்தோடு அன்பு கூற வேண்டும். ரெண்டாவது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு. பாருங்க, அந்த 10 கற்பனைகள், 10 கட்டளைகள், அந்த 10 கட்டளைக்குள்ளேயும் உள்ள நிறைய கட்டளைகள் உண்டு. அது அத்தனையும் சேர்த்து இயேசு 2 கட்டளையா மாத்திட்டார். இந்த 2 கட்டளையும் நம்ம நிறைவேற்றினாலே முழு வேதாகம கட்டளையும் நிறைவேற்றுவதற்கு சமம் என்று சொல்லி கர்த்தராகிய தேவன் சொன்னார். 1 பேதுரு 1:22 சுத்த இருதயத்தோடு ஒருவரிடத்தில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். நம்ம அன்பு கூறுகிறோம், ஆனால் அது எப்படிப்பட்ட இருதயத்தோடு அன்பு கூறுகிறோம், எதை எதிர்பார்த்து அன்பு கூறுகிறோம், இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. பேதுரு சொல்லுகிறார், சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். 1 பேதுரு 4:8 வாசிக்கிறோம், எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும், அன்பு திரளான பாவங்களை மன்னிக்கும். இன்னைக்கு ஏன் மன்னிக்கிற மனப்பான்மை இல்லை? அன்பு இல்லை. அன்பு இல்லாதனால தான் நம்ம யாரையும் சீக்கிரமா மன்னிக்க முடியல. பாருங்க, மன்னிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். குடும்பத்திலையும் சரி, சபையிலையும் சரி, மற்றபடி நம்ம வேலை பார்க்கிற இடங்கள், நம்ம சுற்றிலும் இருக்கிற ஜனங்களோடு கூட பாருங்க, நம்மளால மன்னிக்க முடியல. ஏனென்றால் தெய்வீக அன்பு இல்லை. அந்த அன்பு தணிந்து கொண்டே வருகிறது. இன்னும் போக போக அது தனியும், போக போக குறையும். ஏனென்றால் இயேசுவின் வருகை சீக்கிரமா இருக்கிறது. இது ஒரு அடையாளம். அன்பு நமக்கு தனியுதா, அன்பு குறையுதா அப்படின்னா இயேசு சீக்கிரம் வரப்போறாரு. அவர் சீக்கிரம் வரப்போறாருனாலே அது நமக்கு ரொம்ப இக்கட்டான ஒரு நாள் தான். இயேசுவின் வருகை, அவரை சந்திப்பதற்கான ஆயத்தங்கள் நம்ம இடத்தில் இருந்தால் மாத்திரம்தான் அந்த நாள் மகிழ்ச்சியின் நாள். இல்லை என்றால் அந்த நாள் இடுக்கணும் இக்கட்டுமான நாளாயிருக்கும். இன்னும் வாசிக்கும் போது யோவான் 13:35 நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். இன்னைக்கு ஜனங்கள் ரட்சிக்கப்படாததற்கு காரணங்கள் அநேகம் உண்டு. அதில் ரொம்ப முக்கியமான காரணம், ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டிருக்க நாம அன்பு கூறாதுதான். மற்றவரிடத்தில், பிறரிடத்தில் அன்பு கூறாதனால தான் இன்னைக்கு அநேகர் ரட்சிக்கப்படுவதற்கு தடைப்படுகிறார்கள். போதுமான தெய்வீக அன்பு நம்மிடத்தில் இல்லை. நாம் அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக இருப்போமானால் அதனால் இயேசுவின் சீஷர்கள் என்று அறிந்து கொள்ளப்படுவோம் என்று அங்கே கர்த்தராகிய இயேசு சொன்னார். யோவான் 4:12 ஒரு தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். இப்போ நம்ம அன்பு கூறும்போது இயேசு நமக்குள்ள இருக்கிறார், நிலைத்திருக்கிறார் என்று மற்றவர்கள் பிறர் அறிந்து கொள்வார்கள். 1 யோவான் 4:18 அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவள் அல்ல. ரோமர் 13:8. நான் ஏன் இவ்வளவு வசனத்தை சொல்றேன்னா, அன்பை குறித்து வேதம் இவ்வளவு காரியங்கள் சொல்லி இருக்கிறது. ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும், ஆமா, இந்த கடனை தவிர மற்ற எல்லா கடனும் வேதம் சொல்லுகிற அன்பு கூடுற கடன் ஒண்ணுதான் நமக்கு இருக்கணுமா. ஆனா நமக்கு அன்புகிற கடனை தவிர மற்ற எல்லா கடனும் இருக்கு. இந்த அன்பு கூற கடனாளிகளா இருக்கிறோம் என்று ஏற்கனவே நம்ம வாசித்தோம். இந்த அன்பு என்கிற அந்த கடனை தவிர தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு வேற எந்த கடனும் இருக்கே கூடாது. ஏற்கனவே ஒரு இடத்தில் ஒரு அன்பை பெற்றுக்கொண்டோம் என்றால் அவர்களுக்கு பதில் அன்பு காட்ட நம்ம கடனாளிகளாக இருக்கிறோம். அடுத்து நம்ம வாசிக்கும் போது பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர் 13 அவர் சொல்றார் பாருங்க, நிறைய நான் கடந்த மாதத்திலே உங்களுக்கு நான் சொன்னேன். அதில் விட்ட சில காரியங்களை சொல்றேன். 13:2 தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்க சகல
விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு ஒன்று இல்லை. அன்பு தான் முக்கியம். ஒருவேளை தீர்க்க தரிசன வரம் உள்ளவங்களா நீங்க இருக்கலாம், ரகசியங்களை அறிந்து கொள்கிற அறிவு உங்களுக்குள்ள இருக்கலாம், மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கலாம். ஆனா அன்பு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. அன்பு ரொம்ப முக்கியமானது. அடுத்தாப்புல 13:3 எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டெரிப்பதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அன்பு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. 13 வாசிக்கிறோம், இப்பொழுதும் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. அன்பு ரொம்ப முக்கியமானது. 1 தெசலோனிக்கேயர் 5:8 வாசிக்கும் போது, அன்பு என்னும் மார்க்கவசத்தை தரித்து கொண்டிருக்க கடவோம். எப்பவும் அன்பு, நமக்கு தெய்வீக அன்பு நமக்குள்ள இருக்கணும், அதுல நிலைத்து இருக்கணும். எந்த சூழ்நிலையில தனிந்து போயிடக்கூடாது. முதலாவதாக இந்த அன்புல 3 பகுதிகள் உண்டு. முதலாவதாக குடும்பத்தில் அன்பு, இரண்டாவது சபையில் அன்பு, மூன்றாவது தேவனிடத்தில் அன்பு. தேவனிடத்தில் அன்பு தான் முதலாவது வரணும். நான் ஏன் அந்த கடைசி பகுதியாக கொண்டு வந்தேன் என்றால், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு பல விதமான ஆசீர்வாதங்கள், நன்மைகளை தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். முதலாவது குடும்பத்தில் அன்பு. நம்ம விசுவாச குடும்பத்தில எல்லாம் அன்பு எப்படி இருக்கு? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நம்ம விசுவாச குடும்பத்தில எல்லாம் அன்பு எப்படி இருக்கு? நம்ம ஒருவருக்கு ஒருவர் அன்பு கூறுறோமா? குடும்பத்தில் இதை குறித்து தியானிக்கும் போது அதிகமாக வேதத்திலே புருஷர்கள் தான் மனைவியிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று அதிகமாக சொல்லப்பட்டிருக்கு. நான் யோசித்தேன், மனைவிகள் புருஷரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று அதிகமாக சொல்லப்படவில்லையே. அப்போ புருஷர்கள் தான். எபேசியர் 5:25 புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். 5:28 புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். உங்களில் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல தன் மனைவியிடத்தில் அன்பு கூற வேண்டும். கொலோசியர் 3:19 வாசிக்கிறோம், புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். நிறைய இடத்துல புருஷர்கள் தான் மனைவி இடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. நான் யோசித்தேன், ஆட்டோமேட்டிக்கா பெண்கள் அவங்களுக்கு அன்பு கூறுகிற சுபாவம் இயற்கையாகவே அவர்களிடத்தில் இருக்கிறது. எத்தனை அடி வாங்கினாலும் கணவரிடத்தில் அன்பு கூறுற பெண்கள் இருக்காங்கல்ல, என்ன நேசிக்கிற பெண்கள் இருக்காங்க. எத்தனை நிந்தை அவமான சொற்களை கேட்டாலும் அந்த கணவனிடத்தில் அன்பு கூறுகிற பெண்கள் ஏராளமாக உலகத்தில் இருக்கிறதை நானே பார்த்திருக்கிறேன். அப்போ அந்த நாட்களில் அப்படி இருந்திருக்க கூடும். எனவே தான் அங்கே பவுல், பேதுரு இவங்கெல்லாம் அழுத்தி புருஷர்களே உங்கள் மனைவியிடத்தில் அன்பு கூறுங்கள். குடும்பத்தில் அன்பு, பெற்றோர் பிள்ளைகளிடத்தில், பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் அன்பு கூற வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நாம் அன்பா இருக்கிறதை பார்த்து தான் பக்கத்து வீட்டுக்காரங்க ரட்சிப்புக்குள்ள வருவாங்க. நாமே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம்னா அவங்க ஒரு கால் ரட்சிக்கப்பட மாட்டாங்க. அவங்களே சர்ச்சைக்கு போறவங்க சண்டை போட்டு கிடக்காங்க. அன்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தெய்வீக அன்பு நம் குடும்பத்திலே தனிந்து போகக்கூடாது. அது நாளுக்கு நாள் அதிகரிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். நம் குடும்பத்தில் தெய்வீக அன்பு தனிந்து போகுமானால் கிறிஸ்துவின் வருகையிலே நம்முடைய முடிவு என்னமா இருக்கும் என்று சொல்ல முடியாது. இரண்டாவதாக சபையிலே அன்பு. விசுவாச சகோதர சகோதரிடத்தில் அன்பு கூற வேண்டும். 1 யோவான் 4:21 வாசிக்கிறோம், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். சபையிலேயும் அன்பு ரொம்ப முக்கியமானது. நம்மிலே நாம், பவுல் சொல்றாரு, உங்களுக்குள்ளே நீங்க ஒருவருக்கு ஒருவர் பட்சித்து கொண்டால் அழிவீர்கள். நமக்குள்ளே சண்டைகள், யுத்தங்கள் இருக்கக்கூடாது. அன்பு எப்படி குடும்பத்தில் அன்பா இருக்கிறோமோ
பாருங்க, எவ்வளோ கணவன் மனைவி சண்டை வந்தாலும் என்ன செஞ்சுருவோம், கொஞ்சம் சேர்ந்துக்குருவோம் பாருங்க. எப்படியோ, ஏன்னா வேற வழி இல்லை, சேர்ந்து தான் ஆகணும். நம்ம ஒருமனப்பட்டு உண்மையாக சேரலாட்டாலும் உலகத்துக்கு நாள்னாலும் சேர்ந்துக்கிருவோம். உலக பார்வையில் நாங்களும் கணவன் மனைவி, நாங்களும் குடும்பமாக இருக்கிறோம், ஒரே வீட்டில் குடியிருக்கிறோங்கிறத காண்பிக்க எப்படியோ கொஞ்சம் அடிச்சுக்கிருவோம். சரி, அது போகட்டும். ஆனால் சபையிலே ரொம்ப முக்கியமானது. சபையில் பாருங்க, அன்பு ரொம்ப தனிந்த நிலையில தான் இருக்கு. லேசாக ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வந்துட்டாலே முதல்ல கட் பண்ணுறது தான். குடும்பத்தில் அன்பு குறையுமானால் குடும்பத்தை கட் பண்ணுறீங்களா? இல்லை. ஆனால் பாருங்க, சிலர் சபையில் விசுவாசிகளுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கலன்னா உடனே சபையை கட் பண்ணிடுவாங்க, வேற சபை போயிடுவாங்க. இப்போ இங்கே வாசிக்கிறோம், சபையிலும் அன்பு, சபையிலும் ஒருவரிடத்தில் ஒருவர் நாம் காட்டுகிற அன்பு தனிந்து போயிடக்கூடாது. இயேசு வரும்போது இந்த சபையை ஒரு அன்புள்ள சபையாக பார்க்கணும், தெய்வீக அன்பு நிறைந்த ஒரு சபையாக பார்க்கணும். மூன்றாவதாக தேவனிடத்தில் அன்பு முக்கியமானது. இந்த ரெண்டு அன்பையும் கொஞ்சம் சரி பண்ணிடலாம். இந்த தேவனிடத்தில் காட்டுற அன்பு இருக்கு பார்த்தீங்களா, இது நீங்க இந்த ஏற்கனவே சொன்ன அன்பை நீங்க கொஞ்சம் சரி பண்ணிடுவீங்க. ஆனால் அந்த தேவனிடத்தில் காட்டுற அன்புல தான் நம்ம ரொம்ப தனிந்து 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 கீழே போயிட்டோம். இப்போ தேவனிடத்தில் காட்டுகிற அன்பு தான் தனியப்பட்ட நிலையில் இருக்கிறது. மார்க்கு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் எல்லாரும் தெரிந்த வசனம், உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயா. இது பிரதான கட்டளை. எல்லா கட்டளைகளிலும் இது பிரதான கட்டளை என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். ஒரு நாளிலே இயேசுவிடத்தில் ஒரு வேத பாரகன் ஒருவன், அவன் இயேசுவிடத்தில் வந்து அவன் அநேக காரியங்களை கேட்டு வினாவி கொண்டிருந்தான். இப்போ இயேசு நிறைய காரியங்களை சொல்லிட்டு வந்தார். உடனே அவன் சொல்கிறான், 12:33 அந்த மார்க் 12:33 வாசிக்கிறோம், முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறதும் தன்னிடத்தில் அன்பு கூறுவதை போல பிறனிடத்தில் அன்பு கூறுகிறதுமே சர்வாங்க தகனம் முதலிய பலிகளை பார்க்கிலும் முக்கியமாய் இருக்கிறது என்று அவன் சொன்னான். உடனே இயேசு அவனை பார்த்து அடுத்த உடனே 34 வாசிக்கிறோம், அவன் விவேகமாய் உத்தரவு சொன்னதை இயேசு கண்டு என்ன சொல்றாரு தெரியுமா? அப்ப அன்புக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் சம்பந்தம் இருக்கு பாருங்க. அன்புக்கும் இயேசுவின் வருகைக்கு சம்பந்தம் இருக்கு. அவர் சொல்றாரு, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல. அப்ப இயேசு வரும்போது முழுமையான அன்பு தேவனிடத்திலும் முழுமையான அன்பு மனிதர்களிடத்திலும் காட்டும் பொழுதுதான், வெளிப்படும் போதுதான் அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாகி அவரால் ஏற்றுக்கொள்ளப்படுவோம். நாம் மனிதனிடத்திலும் தேவனிடத்தில் மெய்யான அன்பு கூறுவதனால தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவர்களாய் மாறுகிறோம். நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்பதை எப்படி அறியலான்னா, அந்த அன்பின் அடையாளங்கள் முதலாவதாக நம்ம தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுறது எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும்? தேவனிடத்தில் அன்பு கூறு, இப்போ நீங்கள் இன்னைக்கு ஆலயத்துக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிறதுனால நீங்களாம் தேவனிடத்தில் அன்பு கூறுங்கிற அடையாளமா? நீங்கள் ஆராதனைக்கு வந்திருக்கிறதுனால தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்பது அடையாளமா? அப்படி பைபிளில் சொல்லப்பட்டிருக்கா? ஆமாம், இல்லை, பைபிளில் சொல்லப்படலை. ஆலய ஆராதனைக்கு வந்ததுனால நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று வேதத்தில் சொல்லப்படலை. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அவருடைய வசனத்தை கை கொள்ளும் போதுதான் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். ஆலயத்துக்கு வர்றதுனால அல்ல, அவருடைய வார்த்தையின்படி நடப்பதினால் நாம் தேவனிடத்தில் அன்புள்ளவர்களாய் இருக்கிறோம் என்கிற அடையாளத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் பொய்யன், தான் கண்ட சகோதரிடத்தில் அன்பு கூறாது இருக்கிறவன் காணாத தேவனிடத்தில்
எப்படி அப்போ ஒரு சகோதரனிடத்திலே நம்ம அன்பு கூறுகிறோம் என்றால் அது குடும்பத்திலே இருக்கலாம், சபையிலே இருக்கலாம். ஒரு சகோதரிடத்திலே நாம் அன்பு கூறும்போது நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்கிற அந்த அடையாளம் வெளிப்படுகிறது. 2 கொரிந்தியர் 5:14 கிறிஸ்துவுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார். உண்மையிலே நம்ம கிறிஸ்துவின் மேல அன்பு கூறுகிறவர்களாய் இருக்கிறோம் என்றால் எதையாயிலும் அவருக்காக செய்ய வேண்டும் என்று அந்த அன்பு நம்மளை ஏவிக்கிட்டே இருக்கும். உங்களை ஏவுதா? அப்படி எந்த ஏவுதலுமே எங்களுக்கு இல்லை. அப்படி என்றால் கிறிஸ்துவிடத்தில் நீங்க அன்பு கூறலன்னு அர்த்தம். கிறிஸ்துவின் அன்பு, நம்ம பாட்டு பாடுறோம்ல, என் தேவன் எனக்காக எதையாயிலும் செய்வார். நீங்க தேவனுக்காக எதையாயிலும் செய்கிறீங்களா? அவரு உங்க மேல வச்சிருக்கிற அன்புனால அவரு உங்களுக்கு எதையாயும் செய்வார். அப்ப நீங்க தேவன் மேல வச்சிருக்கிற அன்புனால நீங்க எதாவது செய்றீங்களா? கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. உண்மையிலே தேவன் மேல நீங்க அளவு கடந்து அன்பு வச்சிருந்தீங்கன்னா உங்களால சும்மாவே இருக்க முடியாது. அந்த அன்பு உங்களை நெருக்கி ஏவும். போ போ, ஊழியம் செய், எதையாயிலும் கர்த்தருக்காக செய், எதையாவது தேவனுடைய ராஜ்யத்துக்காக செய், எதையாயிலும் ஏவி கொண்டே இருக்க வேண்டும். நீங்க கர்த்தருக்காக எதையாயிலும் செஞ்சுக்கிட்டே இருந்தா உண்மையிலே நீங்க தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் என்ற அடையாளம் வெளிப்படும். நீங்க கர்த்தருக்காக ஒன்றை கூட செய்யலை அப்படின்னா நீங்க தேவனிடத்தில் நாங்கள் அன்பு கூறுகிறோம் என்று சொல்வதில் ஒரு பயனும் இல்லை. இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிக்கிறோம். இந்த எபேசு சபையார் அவங்க ஆதி அன்பை என்ன செஞ்சுட்டாங்களாம்? விட்டுட்டாங்களாம். அவங்க கர்த்தர் இடத்துல தொடக்க நிலையில, அந்த ரட்சிப்பின் தொடக்க நிலையில அவங்க தேவனிடத்துல அதிகமாக அன்பு வச்சிருந்தாங்க, அன்பு கூர்ந்தாங்க. அந்த அன்புனால இளைப்படையாமல், ஓய்வு இல்லாமல், சோர்ந்து போகாம உற்சாகமா கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சாங்களாம். அதிகமா கர்த்தருக்காக பிரயாசப்பட்டாங்களாம். எப்போ? தொடக்க நிலை, ஆரம்ப நிலையில. நம்மளும் அப்படித்தானே? ஆரம்ப நிலையில, ரட்சிப்பின் ஆரம்ப நிலையில, அபிஷேகத்தின் ஆரம்ப நிலையில ஒரு சத்தியத்தை கேட்கும் போது, நமக்கு நேராக தேவன் பேசும்போது, அந்த ஆரம்ப நிலையில தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து நம்ம ஏதாவது ஒரு ஊழியங்களை செய்வோம். ஆனா போக 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 அந்த அன்பு குறைய 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 ஊழியங்களும் பிரயாசங்களும் குறைஞ்சு. இந்த எபேசி சபையார் அப்படித்தான் பண்ணாங்க. அங்க கர்த்தர் எச்சரிக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் எச்சரிக்கிறார். என்னன்னா, இதை நீ சரி பண்ணு, அந்த ஆதி அன்புக்குள்ள வந்துரு. நீ ஆரம்பத்துல அன்பினால் செய்த பிரயாசங்களை மறுபடியும் காட்டு. இல்லை என்றால் விளக்கு தண்டை நீக்கி விடுவேன் என்று கர்த்தர் அங்க எச்சரிக்கிறார். அதாவது அந்த சபையின் செயல்பாடுகள் முடிவுக்கு வந்துவிடும், அந்த சபையுடைய சாட்சி மறைந்து விடும் என்று சொல்லி ஆவியானவர் எச்சரித்தார். நீங்க தொடக்கத்துல ஆரம்பத்துல சில ஊழியங்களை செஞ்சுட்டு நீங்க அப்படியே அன்பு குறையிறதுனால உங்க பிரயாசங்கள் குறைஞ்சிட்டுன்னா டோட்டலா கர்த்தர் உங்களுடைய சாட்சி அப்படி என்ன செஞ்சிருவாரு? மூடிடுவார். தேவனுடைய பூரண அன்பை நம்ம இடத்தில் பார்க்கணும். அந்த பூரண அன்பு இல்லை என்றால் நம்ம எல்லாருமே கைவிடப்படுவோம். அதான் அவர் எழுதுறார், இயேசு கிறிஸ்துவ இடத்தில் அன்பு கூறாதவன் சபிக்கப்பட கடவன், கர்த்தர் வருகிறார். இயேசு கிறிஸ்துவ இடத்தில் அன்பு கூறாதவன் அழிவு இயேசு கிறிஸ்துவின் நாளிலே அது வெளிப்படும் என்பதை தான் அங்கே பவுல் எழுதுகிறார். இயேசு கிறிஸ்து வரும் நாளிலே அன்பு கூறாதவன், இயேசுவிடத்தில் அன்பு கூறாதவன் அவன் சபிக்கப்பட கடவன் என்றால், அந்த இயேசு கிறிஸ்து வரும் நாளிலே அவன் அழிவை சந்திப்பதினால் அவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி அங்கே அவர் எழுதுகிறார். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு என்ன நன்மைகள், ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்று சொல்லி நம்ம பார்ப்போம். ஆனால் ரோமர் 8:28, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும், எவ்வளவு நல்ல ஒரு காரியம். தேவனிடத்தில் நாம் அன்பு கூறும்போது சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று சொல்லி வாசிக்கிறோம். அதாவது இந்த வசனத்துடைய அர்த்தம் என்னவென்றால், தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கின்ற யாவும்
அவருடைய குமாரனுக்கு ஒப்பாக நாம் மாற வேண்டும் என்னும் திட்டத்துக்கு உட்பட்டவைகள். அதுதான் நன்மைக்கு ஏதுவாக அது மாறும், நன்மைக்கு ஏதுவாக அது நடக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ளும் காலம் வரும். ஒருவேளை நம்ம ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்து நம்ம எதிர்பார்த்த ஒரு காரியம் நடக்கலை, அது தீமையாவே நடக்கு, நாம நன்மையா நினைச்சோம் தீமையா நடக்கு அப்படின்னு நீங்க ஒருவேளை யோசித்தீங்கன்னா, உண்மையிலே நீங்க தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாய் நீங்கள் இருப்பீர்களானால் ஒரு நாள் நினைப்பீர்கள், தேவன் எனக்கு தீமை அல்ல நன்மையை தான் செய்தார், அது நன்மையாதான் நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய காலங்கள் வரும். நாம் ஆராதிக்கிற கர்த்தர் அவர் ஒருபோதும் அன்பற்றவரோ அல்லது தவறிழைக்க கூடிய ஞானமற்றவரோ அல்ல. அது நமக்கு நல்லா உறுதியா தெரிஞ்சிருக்கணும். நாம் ஆராதிக்கிற கர்த்தர் அன்புள்ளவர், அவர் ஞானம், சர்வ ஞானி, அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவருக்கு தெரியும் என்னதை எப்ப செய்யணும், எதை யாருக்கு செய்யணும், எல்லாம் அவருக்கு நல்ல ஞானம் இருக்கு. அவர் ஒரு நாளும் நமக்கு அவர் தீமை செய்யவே மாட்டார். ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில அவர் தவறு செய்யவே மாட்டார். நம்ம மனிதர்கள் நிறைய நேரம் தவறு செஞ்சிருவோம், ஆனா கர்த்தர் தவறு செய்ய மாட்டார். அவர் அன்புள்ள தெய்வம், அவர் செய்தால் நன்மையை தான் செய்வார். 1 கொரிந்தியர் 2:9 எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. உடனே நீங்க அது உலக கருத்து கொண்டு வந்துடாதீங்க. பின்னாட்கள்ல என் பிள்ளை அப்படி இருப்பான், பின்னாட்கள்ல நான் இப்படி இருப்பேன், நான் அப்படி வருவேன் இப்படி வருவேன் அப்படின்னு உலக காரியத்து கொண்டு வந்துடாதீங்க. ஏசாயா 64:4 வியத்தகு உண்மைகளை தேவன் பாதுகாத்து வைத்திருக்கிறார். அவரிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்காக அவர் வியத்தகு உண்மைகளை பாதுகாத்து வைத்திருக்கிறார். இது 2 கொரிந்தியர் 2:9-16 வாசிக்கும் போது இது மனிதனுடைய அறிவு ஆற்றலால் கண்டுபிடிக்க முடியாது. கண், காது, இருதயம் இந்த 3 புலன்கள் வழியாக உலகத்துக்குரியவைகளை நம்ம காண முடியும். ஆனால் தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகளை பரிசுத்த ஆவியானுடைய உதவினால தான் பார்க்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் தான் அவைகளை வெளிப்படுத்துவார். 3வதாக யாக்கோபு 1:12 சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். இப்ப சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு உடனே, ஆமா நான் எவ்வளவு சோதனை சகிக்கிறாண்டவரே, என் குடும்பத்துல, என் கணவர் மூலமா, என் பிள்ளைகள் மூலமா நான் எவ்வளவு சோதனை சகிக்கிறேன், அப்ப ஜீவ கிரீடம் உங்களுக்கு உண்டா? அந்த சோதனை அல்ல, பரிசுத்த சோதனை. பரிசுத்த சோதனையை சகிக்கிற மனிதன் பாக்கியவான், அவனுக்கு தான் ஜீவ கிரீடம் கொடுக்கப்படுகிறது. அந்த ஜீவ கிரீடம் என்றால் தேவனுடைய அந்த வெள்ளை சிங்காசனத்தின் முன்பாக ஒரு வெற்றி வீரனுக்கு கொடுக்கப்படுகிற பரிசு பொருளை தான் அங்கே யாக்கோபு எழுதுகிறார். எனவே தேவனுடைய பிள்ளைகள் எல்லா விதமான சூழ்நிலையிலும் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களாய் இருக்க வேண்டும். எபேசியர் 6:24 கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிறவரோடு அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதா. உண்மையிலே நீங்க முழு இருதயத்தோட தேவனிடத்தில் நீங்க அன்பு கூர்ந்தா தேவனுடைய கிருபை எந்நாளும் உங்களோடு கூட இருக்கும். அப்ப இந்த தெய்வீக அன்பு ஒரு நாளும் தனிந்து போக விடக்கூடாது. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நாம் அன்பற்றவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுவதிலே தனிந்த நிலையிலே காணப்படுவோம். ஆனால் நம்முடைய முடிவு அது அழிவுக்கு ஏதுவாக இருக்கும். எனவே தேவனுடைய பிள்ளைகள் இயேசுவின் வருகைக்கு முன்பதாக நம்முடைய தெய்வீக அன்பு அது நாளுக்கு நாள் வளர்ந்து பெருகுகிறதாக நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். 2வதாக இயேசுவின் வருகைக்கு முன் அடையாளம் விசுவாசம் இல்லாமல் போகும். முதல்ல அன்பு இல்லாம போகும், 2வது
விசுவாசம் இல்லாமல் போகும். அதுவும் இந்த நாட்களிலே நம்மிலே அது நிறைவேறி கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது வாசிக்க கேட்போம். லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ. இங்கே லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1 7 வசனம் வரைக்கும் ஒரு ஓமையை இயேசு அங்கே சொல்லுகிறார். சொல்லி முடித்து விட்டு 8ஆம் வசனத்தில் அந்த ஓமையை ஒரு கேள்வியுடன் முடிக்கிறார். மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ. மனுஷகுமாரன் வருவதற்கு காலங்கள் இன்னும் இருக்கிறது என்று சொல்லலாம், ஒருவேளை நமக்கு தெரியாது. ஆனா இயேசு கிறிஸ்து இப்போ வந்தாலே அவர் கேட்ட கேள்வி நிறைவேறும். மனுஷகுமாரன் இப்போ வந்தாலே அவர் விசுவாசத்தை பார்க்க முடியாது. உலகத்திலே இல்ல, விசுவாசிகளிடத்திலே. மனுஷகுமாரன் இப்போ வந்தாலே அவர் எதிர்பார்க்கிற அந்த விசுவாசம் நம்மிடத்தில் காணப்படாது, அவர் காண முடியாது. இயேசு கிறிஸ்து மீண்டும் வரும்போது ஜனங்களுக்குள்ள விசுவாசத்தை பார்ப்பது, அது விசுவாசிகளுக்குள்ள விசுவாசத்தை பார்ப்பது மிக அரிது. இங்கே சொல்லப்பட்ட விசுவாசம் என்ன என்று சொல்லி நாம சற்று ஆராய்ந்து பார்த்தால், அந்த விதவையின் விசுவாசத்தின் வகையை இயேசு குறிப்பிடுகிறார். விதவையை பற்றி அந்த அநீதி உள்ள நியாயாதிபதி, அந்த விதவை, அவங்கள குறித்து இயேசு ஓமையை சொல்லி விட்டுட்டு தான் இதை சொல்றார். மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ. அப்ப அங்கே முக்கியமாக விதவையின் விசுவாச வகையை இயேசு அங்கே குறிப்பிடுகிறார். விதவையின் விசுவாச கிரியை என்ன? தடை தாமதம் இருந்த போதும் விடாமுயற்சியில் தன்னுடைய காரியத்தை சொல்லிக்கொண்டே இருந்தா பாருங்க. இன்னைக்கு ஆராதனையில அதுதான் அடிக்கடி ஜோயல் சொன்னான். உங்க ஜெபம் தாமதமானாலும், பதில் தாமதமானாலும் உங்க விசுவாசம் எப்படி இருக்கு? நமக்கெல்லாம் கேட்ட உடனே கிடைச்சிடணும். இங்கே விதவையின் விசுவாசத்தை பாருங்க. தடை தாமதம், அந்த நியாயாதிபதி அவன் அந்த ஏழையுடைய காரியத்தை அவன் மைண்ட்லயே கொண்டு வர மாட்டேங்க. அந்த வழக்கை தீர்ப்பதற்கு அவனுக்கு மனதே இல்லை, அப்படிதான் பைபிள்ல சொல்லப்படுகிறது பாருங்க. அவன் தடை தாமதம் இருந்த போது விடாமுயற்சியில் அந்த நியாயாதிபதியை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தான். 18:5-6 வாசிக்கும் போது இவளுடைய தொந்தரவு தாங்காம அந்த நியாயாதிபதி சொல்றான் பாருங்க. அந்த அநீதி உள்ள நியாயாதிபதி, இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். இயேசு சொல்றாரு, அந்த அநீதி உள்ள நியாயாதிபதி சொன்னதை நீங்க சிந்திச்சு பாருங்க. அவன் யாரு? அவன் மனிதனை மதியாதவனாய் இருந்தான். அவன் மனுஷனை மதிக்காதவன், தேவனுக்கு பயப்படாத ஒரு அநீதி உள்ள நியாயாதிபதியாக இருந்தான் பாருங்க. அவன் அப்படிப்பட்டவனா இருந்தாலும் இந்த விதவையுடைய காரியத்தை தீர்த்து வைக்க அவனுக்கு மனதில்லாதிருந்தபடியினாலும் அந்த விதவை தன்னுடைய காரியத்தில் தனிப்பட்ட நிலையில அவன் அக்கறை காட்டல. அது நல்லாவே இந்த விதவைக்கு தெரியும். ஆனாலும் பாருங்க, அடிக்கடி அவனை போய் தொந்தரவு செஞ்சான். இது அவளுடைய 2வது விசுவாசத்தின் கிரியை. 3வது, அவன் தேவனுக்கு பயப்படாதவனா இருந்தான். ஆனாலும் இந்த விதவைக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. காலம் தாமதம் ஆனாலும் என்னைக்காவது ஒரு நாள் இந்த அநீதி உள்ள நீதிபதி என் காரியத்தை விசாரிப்பான், என்னுடைய நியாயத்தை தீர்த்து வைப்பான். நம்பிக்கை பார்த்தீங்களா? அவ்வளோ பெரிய விசுவாசம் அவளுக்கு. அவன் மனுஷனை மதிக்காதவன், கடவுளுக்கு பயப்படாதவன்.
இந்த விதவை காரியத்தில் அவன் எந்த அக்கறையும் காட்டல. ஆனாலும் அடிக்கடி போய் 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 அவனை தொந்தரவு பண்ணி அவளுடைய காரியத்தை சொல்லிக்கிட்டே இருக்கா பாருங்க. ஒரு விடாமுயற்சி, எப்படி ஆயிலும் அவன் எனக்கு செய்வான். அதான் இயேசு இந்த ஓமை ஆரம்பிக்கும் போதே சொன்னாரு, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணு. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? பதில் கிடைக்கிற வரைக்கும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சோர்ந்து போயிடக்கூடாது. தாமதங்கள், காலங்கள் தாமதமாகலாம், தாமதங்கள் தடைகள் வரலாம். ஆனால் நீங்க என்ன காரியத்துக்காக ஜெபம் பண்ணீங்களோ அதுக்கு பதில் கிடைக்கிற வரைக்கும் உங்க ஜெபத்தை நிறுத்தாதீங்க. அதான் கர்த்தர் சொன்னாரு 7ஆம் வசனத்துல, அந்தபடி இரவும் பகலும், அந்தபடி தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் அவர் நீடே பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்தில் செய்வார்னு சொல்லிட்டு தான் அவர் சொல்றாரு, தேவன் இப்படிப்பட்டவரா இருக்கிறார், ஆனாலும் மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லி நம்ம அங்கே பார்த்தோம். நெருக்கத்தின் மத்தியிலும் விடாமுயற்சியோடு தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஜெபம், அது ஜெபத்தின் வரத்தை பெற்றவர்கள் தான் அதை செய்ய முடியும். மேலோட்டமாக ஜெபிக்கிறவங்க சூழ்நிலைகள் சாதகமா இருக்கும்போது ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் சூழ்நிலைகள் எதிராகவோ தடையாகவோ நெருக்கமாகவோ இருக்கும்போது அதன் மத்தியிலும் விடாமுயற்சியோடு ஜெபிப்பாங்க பாருங்க, அவங்க தான் உண்மையிலே ஜெபத்தின் வரத்தை பெற்றவர்கள். சிலருக்கு நெருக்கம் வந்துட்டாலே ஜெபம் ஸ்டாப் ஆயிரும், பிரச்சனை உபத்திரம் வந்துட்டாலே ஜெபம் ஸ்டாப் ஆயிரும். ஆனால் அதன் மத்தியிலும் விடாமுயற்சியோடு ஜெபிக்கிற அந்த ஜெப வரத்தை உடையவர்களாக நாம இருக்கணும். எவ்வளவு கால தாமதமானாலும் தேவன் எனக்கு பதில் தருவார் என்ற மன உறுதி உங்களுக்கு இருக்கா? அந்த விசுவாசம் எவ்வளோ பரவாயில்ல, நான் ஜெபம் பண்ணி 5 வருஷமாச்சு, நான் ஜெபம் பண்ணி 10 வருஷமாச்சு. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட காலங்கள் தாண்டினதுக்கப்புறம் அவங்களுக்கே நம்பிக்கை அற்று போயிடும். இனிமே என்னத்த, எவ்வளோ நாளாக ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோம், கர்த்தர் எங்கே அற்புதம் செஞ்சாரு, அப்புறம் திரும்ப வேற வழியாக போயிடுவாங்க. அவங்க ஜெபம் மாறிடும், அவங்க விசுவாசம் களைஞ்சு போயிடும், விசுவாசம் இல்லாமல் போயிடும், விசுவாசம் குறைஞ்சிடும். ஏன்னா கால தாமதம். ஆபிரகாம் 25 ஆண்டுகளாக காத்திருந்தார். 25 ஆண்டுகள். உண்மையிலே சொல்ற, நம்மெல்லாம் ஆபிரகாமின் சந்ததி என்றால் இந்த ஆபிரகாம் நடப்பித்த கிரிகைகள் நம்ம நடப்பிக்க வேண்டுமே. 25 ஆண்டுகள் காத்திருந்தார். கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றினார். காலம் தாமதமாகும் போது நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கு? குறையுதா? லேட்டாக நம்ம கேட்ட காரியத்துக்கு பதில் லேட்டாக விசுவாசம் குறையுது பாருங்க. அதான் மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ? இரவும் பகலும் அவரை நோக்கி நம்ம கூப்பிடும்போது நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும், ஒரு விசுவாசம் இருக்கணும். நான் ஆராதிக்கிற தேவனாய கர்த்தர் அந்த அநீதி உள்ள நியாயாதிபதியை போல அல்ல, அவர் கருணை உள்ள நியாயாதிபதி, அவர் இரக்கம் உள்ளவர். இரவும் பகலும் அவரை நோக்கி நீங்க கூப்பிடும் போது அவர் இரக்கமற்றவராய் உங்களுக்கு பதில் தராம உங்க ஜபத்தை கேட்காம இருக்கிற தேவன் அல்ல. அவருக்கு தெரியும், என் பிள்ளை இரவும் பகலுமாய் இந்த காரியத்துல என்னை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்கிறான். அவருக்கு தெரியும் எப்ப பதில் செய்யணும், எப்ப நன்மை செய்யணும் அப்படின்னு அவருக்கு தெரியும். அவர் ஏற்ற நேரத்தில் சீக்கிரமாய் நியாயம் செய்வார். தேவன் ஒருபோது உங்களுடைய ஜபத்தை தள்ளி விடுகிறவர் அல்ல, உங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிக்காத தேவன் அல்ல. நாம் ஆராதிக்கிற கர்த்தர் நம் ஜபத்தை தள்ளாதவரும் நம் விண்ணப்பத்தை அங்கீகரிக்கிறவருமாய் இருக்கிறார். எனவே நம்பிக்கையோட தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. நீங்க நிறைய ஜப குறிப்புகள், நிறைய காரியங்கள் எல்லாம் தேவனிடத்துல சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. தடைகளும் தாமதம் இருக்கு, ஆனாலும் உங்க விசுவாசத்தை விட்டுறாதீங்க. கர்த்தர் நிச்சயமாக செய்வார், சீக்கிரமாக செய்வார்.
இந்த ஜெபத்துக்கு மிகப்பெரிய தடையை கொண்டு வருகிறவன் பிசாசு. நம்ம விசுவாசத்தோட ஜெபிப்பது அவனுக்கு பிடிக்காது. எப்படியாயிலும் அந்த ஜெபத்தை நம்ம நிறுத்திடணும், அந்த விசுவாச ஜெபம் நமக்குள்ள வர வர அதிகரிக்க கூடாது, அதை எப்படியா ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பிசாசு ரொம்ப முயற்சி பண்ணுவான். பிசாசு எப்பொழுதுமே விசுவாசத்தான் உக்கிரகமா தாக்குவான். ரொம்ப கோபத்தோட அவன் விசுவாசத்தை தாக்குவான். அதனாலதான் எபேசியர்ல வாசிக்கிறோம், பிசாசையையும் அக்கினி ஆஸ்திரங்களை நம்ம அவித்து போடத்தக்கதாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடிச்சுக்கிட்டு நிக்கணும். அவன் எந்த வகையிலையும் 4 திசையில இருந்தும் பாடுகள், உபத்திரவங்கள், வேதனை, கண்ணீர்களை கொண்டு வந்துக்கிட்டே இருப்பான். அப்பதான் இவங்க விசுவாச ஜெபத்தை நிறுத்துவாங்க. அப்பதான் இவங்க விசுவாசம் ஒளிஞ்சு போகும். அப்பதான் இவங்க விசுவாசம் குறையும். அவன் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பான். தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய எந்த சூழ்நிலையில் நம்முடைய விசுவாசம் தணிந்து போயிடக்கூடாது. பேதுருவை பார்த்து கர்த்தர் சொன்னார், சீமோனே, உன்னை சொலகினால புடைக்கிறதுக்கு பிசாசு என்கிட்ட என்ன செஞ்சுட்டான், உத்தரவு வாங்கிட்டான். அதனால நீ ரொம்ப ஜாக்கிரதையா இரு, விசுவாசத்தில் விழுந்துடாத, உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் உனக்காக. நான் யோசிக்கிறேன், நமக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் விசுவாசம் இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம். அந்த விசுவாசமும் ஒளிந்து போகாதபடிக்கு பிதாவை நோக்கி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்றதுனாலதான் இன்னைக்கு அந்த கொஞ்சம் விசுவாசத்துல நிக்கிறோம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அன்னைக்கு சீமோனுக்காக, பேதுருக்காக ஜெபித்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்காகவும் பிதாவிடத்தில் ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க அப்படிதான், அவங்க கொஞ்சம் விசுவாசம் உள்ளவங்க தான் ஆண்டவரே. சாதகமா இருந்தா விசுவாசிகள் தான், சூழ்நிலைகள் தடையா இருந்தா, தாமதமா இருந்தா அவங்கெல்லாம் விசுவாசிகள் என்ற நிலையிலிருந்து, விசுவாசத்திலிருந்து கொஞ்சம் இறங்கிடுவாங்க. கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையா இருங்க, சரியாயிருவாங்க, சரியாயிருவாங்க. கொஞ்சம் கொஞ்சம் அவங்க விசுவாசம் வளரணும், வளரணும். அதான் சீஷர்கள் கேட்டாங்க, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். தேவன் நம்முடைய விசுவாசத்தை நாளுக்கு நாள் வர்த்திக்க பண்ணுவாராக. விசுவாசம் குறைஞ்சிடக்கூடாது. பாருங்க, இன்று நான் கடந்த நாட்கள் நேற்றைய தினத்தை நான் வாசிக்கும் போது சாமுவேல் சாட்விக் என்கிறதான ஒரு மிஷினரி, அவர் சொல்றாரு, அவர் ரொம்ப ஜெபத்தை குறித்து நிறைய பிரசங்கம் பண்ணியிருக்காரு, நிறைய புஸ்தகம் எழுதியிருக்கிறார். அவர் சொல்றாரு, கிறிஸ்தவர்களை ஜெபிப்பதை தடுப்பதே பிசாசின் பிரதான வேலை. அவர் சொல்லும்போது நான் வாசிக்கும் போது எனக்கு அது ஆச்சரியமா தான் இருந்துச்சு. ஜெபம் இல்லாத படிப்பு, நல்லா கவனிங்கள, ஜெபம் இல்லாத படிப்பு, ஜெபம் இல்லாத வேலை, ஜெபம் இல்லாத தொழில், என்ன இதெல்லாம் பாருங்க. நம்ம ஜெபமே இல்லாம ஓடி 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 உழைக்கிறோம் பாருங்க. அதை பார்த்து பிசாசு சிரிப்பானா. ஜெபமே இல்லாம ஓடி ஓடி உழைக்காங்க பாரு, கத்தரை தேடாம ஓடி ஓடி உழைக்காங்க பாரு, வேலை 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 வேலை, தொழில் 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 அப்படின்னு அவன் நல்லா சிரிப்பானா. செய்ங்க செய்ங்க செய்ங்க, இதான் எனக்கு வேணும். அப்படியே வேலையில, தொழில்ல, வியாபாரத்துல அப்படியே மூழ்கி இருங்க, ஆண்டவரை தேடாதீங்க, அவரை நோக்கி ஜெபிக்காதீங்க அப்படின்னு சிரிப்பானா. இன்னொன்னு, உலக காரியத்திலே நாம் சம்பாத்தியம் பண்ணுவதற்கான அந்த ஞானத்தை கண்டு கேலி செய்வானா. ஐயோ, எவ்வளவு ஞானம்! ஆண்டவரே தேடாம தன் சொந்த சுய புத்தியை சார்ந்து ஜெபிக்காம, தன் சுய புத்தியை சார்ந்து இவங்க உழைக்கிறது, இவங்க உழைக்கிறது உழைக்கிறது கேலி செய்வானா. ஆனா என்னைக்கு நீங்க விசுவாசத்தோடு கூட முழங்கால் போடுறீங்களோ, அன்னைக்கு பிசாசு உங்களுக்கு முன்பாக நடுங்குகிறான். அப்ப பிசாசு உங்களை பார்த்து கேலி பண்ண, பிசாசு உங்களை பார்த்து சிரிக்கிற நிலைமையில நீங்க இருக்காதீங்க. உங்களுக்கு தெரியாது பிசாசு உங்க பின்னால இருந்து சிரிக்கிறது, பிசாசு உங்களுக்கு முன்னால நின்று சிரிக்கிறது, கேலிப்பட்டது உங்களுக்கு தெரியாது. அவன் மறைமுகமாய் சிரித்து கொண்டு இருக்கிறான் நம்முடைய விசுவாசமற்ற கிரிகைகளை பார்த்து. தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். பிசாசுக்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது. எவ்வளவு தடைகள், தாமதங்கள் வந்தாலும், எதிர்ப்புகள், தடைகள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், வேதனை, கண்ணீர், பாடுகள் வந்தாலும், ஒரு நாளும் நம்ம விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. கடந்த நாட்களிலே ஒரு சகோதரி என்னோடு கூட பேசி கொண்டிருந்தார். சொல்லும் போது அவங்க சொன்னாங்க,
என் பிள்ளைகள் இப்பொழுது இயேசுவை விட்டு விலகி போகிறார்கள், விசுவாசத்தை விட்டு விலகி போகிறார்கள். ஏனென்றால் தேவன் நமக்கு என்ன செய்தார்? இயேசுவை தேடி வந்தோமே, நமக்கு பாடுகள் மேல் பாடுகள், வேதனைகள் மேல் வேதனை என்று சொல்லி என் பிள்ளைகள் பின்தங்கி போகிறார்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள், ஆலயத்துக்கு வருவதற்கு மறுக்கிறார்கள் என்று சொல்லி இந்த சகோதரியின் இடத்தில் வேதனைப்பட்டார். நான் இந்த செய்தியை தியானித்துக் கொண்டிருக்கும் போது பரிசுத்த ஆவியானவனோடு கூட பேசினார். இயேசு கிறிஸ்து வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ என்றல்ல, இப்போவே இயேசு வந்தாலும் விசுவாசம் குறைந்து போகிற, இல்லாமல் போகிற ஒரு சூழ்நிலையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய கேள்வி இருக்கு பார்த்தீங்களா? எப்போ பார்த்தாலும் ஏன் ஏன். இன்னைக்கு ஜோயில தான் ஆராதனையில் சொன்னான், நமக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டா ஏன் 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 எனக்கு இப்படி நடக்கு, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு இந்த கண்ணீர், ஏன் எனக்கு இந்த நஷ்டம், ஏன் எனக்கு இந்த இழப்பு, ஏன் 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 என்று கேட்டுக்கிட்டே இருக்க பார்த்தீங்களா? அதுக்கு தான் கர்த்தர் ஒரு நியாய தீர்ப்பு வைப்பார். அதுக்கு ஒரு நியாய தீர்ப்பு உண்டு. ஏன் ஏன் என்று விசுவாசிகளாகிய நமக்கு கேள்விகள் வருமானால் அந்த கேள்வியே நம்மை அவிசுவாசத்துக்குள் தள்ளும் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஒரு காலம் நீங்கள் தேவனிடத்தில் ஏன் 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 கேட்கக்கூடாது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அவர் நம்மிலே தவறு இழைக்கிற தேவன் அல்ல, அவர் ஞானமற்றவர் அல்ல, அவர் எல்லாத்தையும் சரியா செய்வார், நீதியா செய்வார். தேவனுடைய பிள்ளைகள் ஒரு காலம் ஆண்டவரத்துல ஏன் 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 அப்படின்னு கேட்கவே கேட்காதீங்க. எனக்கெல்லாம் எங்களுக்கு ஊழியத்துல நிறைய பாடுகள் தான். நான் அநேக நேரங்கள் ஊழியத்திலே உள்ள பாடுகள் நிமித்தமாக நான் கர்த்தருடைய சமூகத்துல போய் நான் அழுது ஜெபம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் ஒரு காலமும் ஆண்டவரே நீர் ஏன் என்னை ஊழியத்துக்கு அழைத்தீர் என்று நான் கேட்கவே இல்லை, கேட்கவும் மாட்டேன். ஏனென்றால் நான் அப்படி கேட்டேன்னா கர்த்தர் சொல்வாரு, நீ தானே விரும்பி வந்தேன்பாரு. நான் விரும்பி விரும்பி கேட்டேன். அப்போ நான் நினச்சிக்கிருவேன், நான் விரும்பி விரும்பி கேட்டேன் ஊழியத்தை. ஒரு வேளை இந்த ஊழியத்தின் பாதையிலே எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் ஏன் என்னை ஊழியத்திலே அழைத்தீர் என்று கேட்கிற அந்த உரிமை எனக்கு இல்லை. கேட்காதீங்க, ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்காதீங்க. ஏன் யோபு எவ்வளோ நஷ்டம், நம்மளை விட பயங்கர நஷ்டம், பாடு, மரணம் எல்லாத்தையும் வழியாக தான் அவர் கடந்து வந்தார். அவர் கேட்டாரா ஆண்டவர்கிட்ட, ஏன் எனக்கு இப்படி நடந்துச்சுன்னு எங்கேயாவது கேட்டிருக்காரா? இல்லை. அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருக்கே ஸ்தோத்திரம். அவர் நாவுனால ஒரு பாவம் செய்யலைன்னு தேவனே சாட்சி கொடுத்தார். தடைகள் வந்தாலும் தாமதம் வந்தாலும் நீங்க ஏன் ஏன் ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்காதீங்க. விடாப்பிடியா ஜெபம் பண்ணுங்க. நாம் ஆராதிக்கிற கர்த்தர் சீக்கிரத்திலே அவர் உங்களுக்கு நியாயம் செய்வார் என்பதை அறிந்திருந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்க, இந்த லூக்காசு விசேஷம் 18ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட ஓமைக்கு முன்பதாக 17ஆம் அதிகாரத்தை சற்று நாம் ஆராய்ந்து பார்த்தால் விசுவாசத்தின் ஆழம் நமக்கு புரியும். இங்கே நம்ம பார்க்கும்போது தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்துல வந்து கேட்டாங்க. லூக்காசு விசேஷம் 17:20. அப்போ அவர் சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யம் வெளியரங்கமா வராது. ஏன்னா இந்த பரிசேயர்களாம் தேவனுடைய ராஜ்யத்தை எப்படி எதிர்பார்த்தாங்கன்னா வெளியரங்கமா இருக்கும், அரசியல்ல நிறைய மாற்றம் வரும் அப்படின்னு தான் அவங்க எதிர்பார்த்தாங்க. ஆனால் இயேசு சொன்னார், இல்லை, தேவனுடைய ராஜ்யம் வெளியரங்கமா வராது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. அப்போ அங்கே என்றும் அதோ அங்கே என்றும் இங்கே என்றும் சொல்லப்படுகிறதுக்கு ஏதுவா இராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் இயேசு சொல்றாரு, நான் உங்களுக்குள்ள இருப்பதே அதுவே தேவனுடைய ராஜ்யம்னு சொல்றாரு. அதான் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது என்றால் அவர் இயேசு அவர்கள் நடுவில் இருந்ததைத்தான் அவர் அங்கே சொல்லுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். பாருங்க, அவர்களுக்கு ஒரு பிரதியுத்தரமாக ஆண்டவரே எங்கே ஆண்டவரேன்னு கேட்டாங்க. நிறைய அடையாளங்களை அவர் சொல்றாரு பாருங்க. அதுக்கப்புறம் எங்கே ஆண்டவரே என்று கேட்கும்போது அவர் சொல்றார் பாருங்க, பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து, அதாவது 17:37, பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும் என்று அவர் சொல்றாரு. இப்போ நம்ம நிறைய பேருக்கு இதனுடைய அர்த்தம் புரியவே புரியாது.
ஆனால் இதனுடைய சரியான அர்த்தம் என்னன்னா, கழுகுகள் என்று சொல்லப்படும் போது வரப்போகிற நியாய தீர்ப்புக்கு அடையாளமாக இந்த கழுகுகள் சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் இல்லாமல் கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் எங்கெல்லாம் காணப்படுகிறதோ அங்கெல்லாம் இந்த நியாய தீர்ப்பு கழுகு போல பறந்து வரும். விசுவாசம் இல்லாமல் கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் எங்கெல்லாம் நடைபெறுகிறதோ எங்கெல்லாம் காணப்படுகிறதோ அங்கெல்லாம் இந்த நியாய தீர்ப்பு என்கிறதான கழுகு மிக வேகமாக பறந்து வரும். அங்கே பிணம் என்று அதாவது அதில் இன்னொரு காரியத்தை கூட நான் சொல்றேன். யாக்கோப்பு 4:4 உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமாக பகை. நமக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது. நம்மெல்லாம் எவ்வளோ உலகத்தை சிநேகிக்கிறோம், எவ்வளோ உலக பற்றுடையவர்களாக இருக்கிறோம், அது நமக்கு தெரியாது. ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுது, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. விசுவாசம் இல்லாமல் உலகத்தை சிநேகித்து வாழ்கிறவர்கள் மேல் அந்த நியாய தீர்ப்பு என்னும் கழுகு மிக வேகமாக பறந்து வரும். இங்கே பிணம் என்று யாரை சொல்லப்படுகிறது என்றால் உலக பற்றுடையவர்களை இங்கே பிணம் என்று சொல்லப்படுகிறது. உலக பற்று உள்ளவர்கள் மேல் நியாய தீர்ப்பு என்னும் கழுகு பறந்து வரும். தேவனுடைய பிள்ளைகள் மிக கவனமாக நாம் இருக்க வேண்டும். இந்த லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் இயேசு ஜபத்தை குறித்து பேசும்போது தான், அந்த விசுவாச ஜபத்தை குறித்து பேசும்போது விதவையின் ஜபம், பரிசேயனுடைய ஜபம், ஆயக்காரனுடைய ஜபம், பிச்சைக்காரனுடைய ஜபம், இதெல்லாம் இயேசு இந்த 18ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடுகிறார். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம், ஆகையினால் இவை சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள். விசுவாச ஜபம் நமக்குள் இல்லை என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது நாம் கைவிடப்படுவோம். அந்த விசுவாசம் குறையுமானால், இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போறாரு, நம்ம அவருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் நம்முடைய விசுவாசம் குறையாமல் இருக்க வேண்டும். அந்த விசுவாச குறைவை நம்மிடத்தில் தேவன் பார்த்தால், இயேசு பார்த்தால், நம்முடைய முடிவு பயங்கரமாக இருக்கும். 1 பேதுரு 4:7 வாசிக்கிறோம், எல்லாவற்றுக்கும் முடிவு சமயமாயிற்று, ஆகையினால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். தேவனுடைய பிள்ளைகளாகிய விசுவாசிகளாகிய உங்களிடத்தில் அநேகரிடத்தில் தனி ஜபம் என்பது இல்லை. நிறைய பேரிடத்துல ஜபம் என்பதே இல்லை. அந்த மிஷினரி சொன்னது போல ஜபம் இல்லாத படிப்பு, ஜபம் இல்லாத வேலை, ஜபம் இல்லாத தொழில், ஜபம் இல்லாத திருமணம், ஜபம் இல்லாத நன்மைகளை பெற்று அனுபவிக்க நாம் விரும்புகிறோம். ஏதாவது ஊழியக்காரங்கள்ட்ட சொல்லிட்டு நாம எஸ்கேப் ஆயிடுறோம். அல்ல, ஜபம் பண்ணுவதிலே ஜாக்கிரதையாயிருங்கள். விசுவாச ஜபம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இயேசு கிறிஸ்து வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ? விசுவாசம் உள்ளவர்கள் தான் இயேசுவை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவார்கள். உங்களுடைய விசுவாசம் வர்த்திக்கப்படுவதாக, உங்களுடைய அவிசுவாசங்கள் எல்லாம் நீங்கப்படுவதாக. கடைசியாக 3வதாக சொல்லி முடிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது உணர்வு குறையும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது உணர்வு குறையும். என்ன உணர்வு? என்ன உணர்வு குறையும்? இங்கே நாம் பார்க்கும்போது இயேசு சீஷர்களிடத்துல சொன்னார், உணர்வு இல்லாமல் அவங்க சீஷர்கள் இயேசுவிடத்துல மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், 15, 15, 16, மார்க் 7, 18 இதையெல்லாம் குறித்து வாசிக்கும் போது இந்த சீஷர்களுடைய மந்த உணர்வுள்ளாத அந்த இருதயத்தை, அந்த மந்த இருதயத்தை, புரிந்து கொள்ள முடியாத அந்த இருதயத்தை இயேசு சீஷர்களிடத்தில் பார்த்து அடிக்கடி அவர்களிடத்தில் அவர்களை கடிந்து கொள்வார். ஏன்னா சீஷர்கள் தானே இயேசுட்டு கேட்டாங்க, நீர் வருவதற்கு முன்பதாக, உலகம் முடிவதற்கு முன்பதாக உள்ள அடையாளம் என்ன? அப்படி கேட்கும்போது
இயேசு சொல்றார் உணர்வு இருக்காது. சீஷர்களுக்கு அடிக்கடி இந்த உணர்வு இல்லாமலே அவங்க இருந்தாங்க. இயேசு கூட இருந்தாலும் அந்த உணர்வு அவங்கள்ட்ட இல்லை. இயேசு அடிக்கடி பாருங்க அவங்கள அப்படி மத்தேயு 15:10 வாசிக்கும் போது, நீங்கள் கேட்டு உணருங்கள், வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை. அதில் நம்ம அந்த சம்பவம்லாம் வாசிக்கிறோம் பாருங்க. அப்போ இயேசு வந்து அவங்கள பார்த்து அப்படி கஷ்டப்படுறாரு. இவங்கெல்லாம் என்ன இப்படி இருக்கிறாங்க, ஒரு உணர்வு இல்லையே, மந்த ஆவியில இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி. அதாவது பாருங்க, சில நேரங்களில் பாரம்பரியத்தின் மேல் நம்பிக்கை வைத்து தேவனுடைய வார்த்தைகளை நம்ம அவமாக்கிடுவோம். அப்போ அதாங்க இயேசு குறிப்பிடுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். நமக்கு வந்து ஒரு காரியத்தை செய்வதற்கு பற்பல விதமான போதனைகளும் பற்பல விதமான அந்த பாரம்பரிய காரியங்களை செய்வதற்கு மக்கள், நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் தூண்டுவார்கள். தேவனுடைய பிள்ளைகள் அதை வேதத்தோடு ஒப்பிட்டு பார்த்து தேவனுடைய கட்டளைக்கு தான் கீழ்ப்படியுமே தவிர மற்றவர்களுடைய போதனைக்கோ பாரம்பரியங்களுக்கோ நீங்கள் கீழ்ப்படியக்கூடாது. பாரம்பரியங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தையை அவமாக்காதீர்கள் என்று அங்கே தேவன் சொல்லுகிற எச்சரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த பரிசேயர் சதுசேயருடைய புளித்த மாவை குறித்து எப்பொழுது எச்சரிக்கையாயிருங்கள் இயேசு சொன்னார். உடனே அவங்க சீசர்கள் அப்பம் கொண்டு வராததை குறித்து இயேசு சொல்றாரு. எவ்வளோ உணர்வு இல்லை பாருங்க, உணர்வு இல்லை. அவர் சொல்றாரு பரிசேயர் சதுசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்க. உபதேசத்தை குறித்து இயேசு சொல்றாரு. இந்த சீசர்களுடைய எண்ணங்கள் எங்க இருந்துச்சு? அப்பம் கொண்டு வராததை குறித்து இயேசு நம்மளை சத்தம் போடுறாரு. இந்த சீசர்கள் எப்பொழுதும் சாப்பாட்டிலே ரொம்ப குறியா இருந்தாங்க. இயேசு பாருங்க, நல்ல அந்த சீசருடைய இருதயத்தை அப்படி இயேசு ஃபோக்கஸ் பண்ணி வச்சிருந்ததுனால அவர் அற்புதம் செஞ்ச இடத்துல எல்லாம் பாருங்க, அவர் சில மீனை வச்சு 7 அப்பத்தை வச்சு 4000 பேர் சாப்பிட்டாங்க. மீதியானதை தூக்கு கூடையில் யார் தலையில் ஏற்றி விட்டாரு? சீஷர்கள் தலையில். ஏன்னா அவங்க தான் கேட்டாங்க, இது எப்படி நடக்கும், இவ்வளோ பேருக்கு எங்கே போக. அதே மாதிரி 5 அப்பம் 2 மீன் 5000 பேர் சாப்பிட்டாங்க. மீதியானதை 12 கூட நிறையா, கரெக்டாக 12 கூட, ஆளுக்கு ஒரு கூட தலையில் தூக்கு. ஏன்னா நீ எப்போ பார்த்தாலும் சாப்பாட்டை நினச்சிக்கிட்டே இருக்கையில தூக்கு தலையில். பாருங்க, அந்த அற்புதங்களை எல்லாம் கண்கூடாக பார்த்த சீஷர்கள் தான் இப்போ இயேசு படகுல இவங்க எல்லாரும் பயணம் பண்ணுறாங்க. இப்போ கேட்குறாங்க, இயேசு சொல்கிறாரு பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து. உடனே இவங்க சொல்கிறாங்க, நம்ம அப்பம் கொண்டு வரல. அதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாங்கள தானே 5 அப்பம் 2 மீனை வச்சு 5000 பேரை சாப்பிட வச்சார். என்ன, சில மீன்கள் அப்பங்களை வச்சு 4000 பேரை சாப்பிட வச்சார். மீதியான துணிக்கையும் எடுக்க வச்சார். இந்த சீஷர்களுக்கு உணர்வே இல்லை பாருங்க. இவ்வளோ பெரிய அற்புதத்தை செய்கிற இயேசு அவர்களோட கூட படகுல பயணம் பண்றாரு. கண்கூடாக பார்த்தாங்க. ஆனாலும் இவங்களுக்கு என்ன எங்க போச்சு? நம்ம அப்பம் கொண்டு வராததுனால இயேசு இப்படி சொல்றாரு. அப்பதான் இயேசு சொன்னாரு, உங்களுக்கு உணர்வே இல்லையா? நம்ம பாசையில சொல்றாந்தா, நீ என்ன உணராத ஜென்மமா? டீச்சர் மாதிரி சொல்லுவாங்க, உணர்வே இல்லாட்டினா நீ என்ன எருமமாடா? போற வழியில இந்த எரும மாடுகள் பாருங்க, நடு ரோட்ல நிற்கும் கார்ல போகும்போது. அதுக்கு ஹாரன் அடிச்சா கூட பைய போகும். நீ நின்று வா, நான் அப்படிதான் இருப்பேன். இப்போ நம்ம தான் கவனமா போகணும். அது எரும மாடு. இப்போ நம்ம ஒரு உணர்வு இல்லாமல் இருக்கிறவங்கள பார்த்து என்ன செய்வோம்? ஆமாம், கடந்த நாட்களில் நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது ஒரு பையன் எங்கே இருந்தான், வயலுக்குள்ள இருந்து பட்டுன்னு பைக்கில் எங்கள் காருக்கு முன்னாக்கள் வந்துட்டான். உண்மையிலே கர்த்தர் தான் எங்களை காப்பாற்றினார், அவனையும் காப்பாற்றினார். அப்படி தான் நாங்கள் சொல்லிட்டு வந்தோம். ஒரு செகண்டில் ஜோயல் பிரேக் போடலைன்னா அன்னைக்கு அவன் சட்னி தான். அவன் சட்னின்னா நமக்கு காலம் முழுவதும் செத்து போயிட்டான். நான் எப்போவுமே பிரயாணம் பண்ணும்போது ஜெபிப்பது உண்டு, எங்கள் நிமித்தமாய் மற்றவர்களுக்கோ மற்றவர்கள் நிமித்தமாய் எங்களுக்கோ எந்த தீமும் வரக்கூடாது. உண்மையிலே அந்த ஜபம் அன்றைக்கு கேட்கப்பட்டுச்சு. எங்க இருந்தா வந்தா எங்க போனானே தெரியாது, திடுக்குன்னு வந்துட்டான்.
ஒரு செகண்ட் தான். பிரேக் அடிச்சதுனால தப்பிச்சிட்டான். பைக்கில் பாருங்க, நான் இறங்கி போய், தம்பி நீ பார்த்து வரக்கூடாதா, எங்கேருந்துப்பா நீ வந்த, எங்களுக்குன்னு வந்தியா அப்படின்னு மாதிரி தான் கேட்டேன். நான் பார்த்தான், பைக்கு ஸ்டார்ட் பண்ணி பறந்துட்டான். நிற்கவே இல்லை. தப்பு அவன் மேலே தான். இப்போ பாருங்க, இங்கே பாருங்க, எப்போ பார்த்தாலும் சீஷர்கள் ஒரு மந்த நிலையிலே இருந்தாங்க. சாப்பாடுன்னே இருந்தாங்க. அதான் ஏசு என்ன, உங்களுக்கு உணர்வே இல்லையா, உணர்வே இல்லையா, சத்தம் போடுறாரு பாருங்க. அப்போ ஒரே படகுல பயணம் பண்ணும்போது இயேசு அவருடைய தேவைகளை சந்திப்பார் என்கிற உணர்வு இல்லாமல் சீஷர்கள் இருந்தபடியினால் அவர்களை கடிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த உணர்வில்லாத சம்பவத்தை இயேசு எங்க லிங்க் பண்ணி பேசுறாரு, அதை மட்டும் பார்த்து நம்ம ஜெபித்து கடந்து செல்லலாம். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்துல இயேசு சொல்றாரு பாருங்க. இங்க ஒரு அடையாளத்தை அவர் கூறுறாரு. அடையாளத்தை, இயேசுவின் வருகைக்கு அடையாளம் என்ன அப்படின்னு கேட்ட சீஷர்களுக்கு இயேசு ஒரு அடையாளத்தை சொல்றாரு. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் காலத்திலும் நடக்கும். ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் ஆசிங்க உணராதிருந்தார்கள். இயேசு கிறிஸ்து வருகையிலே உணர்வுகள் குறையும், உணர்வில்லாத ஜனங்களாக இருப்பார்கள், உணர்வு இருக்காது. ஜலப்பிரளயம் வந்து வாரிக்கொண்டு போற வரைக்கும் நோவா எச்சரிச்சுக்கிட்டே இருந்தார். மழை வரப்போகுது, பெரும் வெள்ளம் வரப்போகுது, ஆயத்தமாக பேழையை செஞ்சுக்கிட்டே எப்படியாயிலும் கூட 10 பேரை பேழைக்குள்ள கொண்டு வரலான்னு அவர் நீதியை பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருந்தார். நீதியாகிய இயேசுவை குறித்து சொல்லிக்கிட்டே இருந்தார். கடவுளை தேடுங்க, கடவுளை தேடுங்க, அவரை நோக்கி கூப்பிடுங்க சொல்லிக்கிட்டே இருந்தார். யாருமே கேட்கல. இந்த நோவாவின் காலத்துக்கு பின்பதாக பாருங்க, அதுல நோவாவையும் சொல்றாரு ஆண்டவர் 24:38 எப்படி அடியில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் வாசிங்க, நமக்குள்ளது வாசிங்க, புசித்தும் குடித்தும். சரி, இதை இன்னும் கொஞ்சம் லோத்து காலத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லூக்கா எழுதுறாரு. லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல லோத்துடைய நாட்களிலே நடந்தது போல நடக்கும் என்று சொல்லிட்டு சொல்றாரு. ஜனங்கள் புசித்தார்கள். எனக்கு என்ன, மத்தேயை விட லூக்கா எழுதுனதுல தான் நமக்கு ரொம்ப பொருத்தமா இருந்துச்சு. மத்தேயை கூட கொஞ்சம் விட்டுட்டாருன்னு நினைக்கிறேன். லூக்கா அழகா எழுதியிருக்கிறார். லோத்துடைய நாட்களில் நடந்தது போல நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விட்டார்கள், கட்டினார்கள். இதுதான், இதுலதான் இவைகள் மூலமாக தேவனை பற்றிய உணர்வு இல்லாம நம்ம இருப்போம். இதைத்தாங்க இயேசு சொல்றார். எதுக்காக? புசிக்கவும், குடிக்கவும், பெண் கொடுக்கவும், பெண் எடுக்கவும், வியாபாரம் பண்ணவும், வேலை செய்யவும், வீடுகளை கட்டவும். இதுக்காகவே நம்ம தேவனை தேடுகிற அந்த உணர்வற்றவர்களாக நம்ம வாழ்கிறோம். இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். எது? வேலை, வியாபாரம், திருமணம், பிள்ளைகளை பெற்றெடுப்பது, வீடு கட்டுவது. இதுதான் நம்மை உணர்வற்றவர்களாக மாற்றும். இதுலயே சுற்றி சுற்றி வர்றோம் பாருங்க, ஒரு சுழற்சி மாதிரி. இன்னைக்கு மனிதர்கள் வாழ்வதே, மனிதர்களை விடுங்க, விசுவாசிகளாகிய நாம வாழ்றதே இதுக்கு தான் வாழ்றோம். இதுதான் நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப, நம்ம வாழ்க்கைக்கு மிக தேவையானது இதுதான். அன்னைக்கு லோத்துடைய நாட்கள்ல இதுலதான் மூழ்கி இருந்தாங்க ஜனங்கள். தேவனை பற்றிய எந்த அறிவும் இல்லை. நோவாவின் நாட்களிலும் இப்படியே மூழ்கி இருந்தார்கள். இன்னைக்கும் பாருங்களேன், நாமும் அதிலே மூழ்கி இருக்கிறோம். நிறைய நேரங்கள்ல உங்களை குறித்து எனக்கும் பாஸ்டருக்கும் ரொம்ப துக்கமா இருக்கும். எவ்வளவோ சத்தியங்களை போதித்தாலும் நாங்க இதுக்காக தான் வாழுவோம். எதுக்காக? வேலைக்காக, திருமணத்துக்காக,
வியாபாரத்துக்காக, தொழிலுக்காக, வீடு கட்டுறதுக்காக, பிள்ளைகளை பெற்றெடுக்கிறதுக்காக, இதுக்காக தான் வாழ்வோம். தேவனை பற்றிய உணர்வு இல்லை. இதற்காக நிறைய பேரு ஆலய பக்கமே வர்றதும் இல்லை, ஏன் ஆராதனைக்கே வர்றதில்லை. இதுதான் முக்கியம். இதுதான் வாழ்க்கை சுற்றி 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 வருகிறது. இப்படி வாழும்போது, உணர்வில்லாமல் வாழும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவாரு. இவர்கள் சீக்கிரத்திலே ஆபத்தை அடையும் நாளாக அந்த நாள் விளங்கும். ஏன்னா உணர்வே இல்லையே. இனி இயேசு கிறிஸ்து வரும்போதுதான், இயேசு கிறிஸ்து அங்க சொல்லும் போது அப்போ உணர்வு வராது. உணர்வு இல்லாம இருந்தவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கத்தான் அந்த நாள் இருக்கும். அதைத்தான் நாங்க இப்பவே சொல்றோம், நீங்க உணர்வுள்ளவர்களாக மாறுங்கள், உணர்வடையுங்கள், உணருங்கள். நமக்கு எல்லாருக்குமே உலக வாழ்க்கையில வேலை தேவை, தொழில் தேவை, வியாபாரம் தேவை, பெண் கொடுக்க எடுக்க, குழந்தைகள், வீடு கட்ட, எல்லாமே நமக்கு தேவைதான். அதுதான் வாழ்க்கை, தேவைதான். ஆனா அதற்காகவே வாழாதீங்க. தேவனை மறந்து, தேவனை தேடாமல், அதற்காகவே இதற்காகவே வாழாதீங்க. உணருங்க, நான் எப்படி இருக்கிறேன், நான் எப்படி வாழ்றேன். ஒரு உணர்வு நமக்கு தேவை. வேதத்திலே வாசிக்கும் போது சங்கீதம் 12:1 பக்தி உள்ளவன் அற்று போகிறான். மீகா 7:2 வாசிக்கிறோம், தேசத்தில் பக்தி உள்ளவன் அற்று போனான். சங்கீதம் 14:2 தேவன் சொல்றாரு, சங்கீதக்காரன் பாடுறாரு, தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரர் மேல் கண்ணோக்கமாயிரு. கர்த்தர் நம்மளையெல்லாம் பார்த்துக்கிட்டே கவனிச்சுட்டே இருக்காரு. நாங்களே உங்களை கவனிச்சுட்டு, ஐயோ இயேசு கிறிஸ்து வரும்போது இவர்களுடைய முடிவு என்னமாயிருக்கும் என்று நாங்களே யோசிக்கிறோம். எங்களை விட பரலோகத்தின் தேவன் உங்களை ஒவ்வொரு நாளும் கவனிச்சுட்டே இருக்காரு. உங்களுக்கு உணர்வு இருக்கா? தேவனை தேடக்கூடிய உணர்வு. நமக்கெல்லாம் எப்போ தேவனை ஞாபகம் வரும் சொல்லுங்க? திங்கள் டு சனிக்கிழமை வரைக்கும் தேவனை பற்றி ஞாபகமே நமக்கு இருக்காது. இந்த ஞாயிற்றுக்கிழமை வரும்போது, சர்ச்சுக்கு போகணுமோ, இன்னைக்கு ஆராதனையில சர்ச்சுக்கு போகணும், கொஞ்சம் தேவனை பற்றி உணர்வு எப்போ வரும்? ஞாயிற்றுக்கிழமை வரும். மற்ற நாள் அந்த உணர்வே இருக்காது. மற்ற நாள் நமக்கும் ஆலயத்துக்கு சம்பந்தமே இருக்காது. தாவீது நம்மை விட மிகப்பெரிய ஒரு அரசாட்சி பண்ணிக்கிட்டு இருந்தார். அவரே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அவர் சொல்றாரு, நான் 7 முறை கர்த்தரை துதிக்கிறேன். தாவீது அவருடைய அந்த பிஸியான அந்த வேலைகள் மத்தியிலும், அந்த அரசாட்சி மத்தியிலும், தாவீது ஆலயத்துக்கும் அரண்மனைக்கும் ஒரு ரகசிய சுரங்க பாதை இருந்துச்சான். யாருக்குமே தெரியாது. ஏன்னா வெளியரங்கமா அவர் வெளியே வந்தாருன்னா பல பேர் என்ன பண்ணுவாங்க, விண்ணப்பங்களை, மனு இதெல்லாம் கொடுப்பாங்க. ராஜா எங்களுக்கு, ஏன்னா அவர் ராஜா இல்லை, செய்ய வேண்டிய காரியங்கள் அவரை பார்க்கும்போது அப்படியே ஆண்டவருடைய நேரத்தை அவங்கெல்லாம் சுருட்டிடுவாங்க. அதனால தாவீது யாருக்குமே தெரியாம ரகசியமா அவன் எப்பெல்லாம் நினைக்கிறானோ அப்பெல்லாம் உடனே உடனே ஓடி 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 போய் கர்த்தர் ஆலயத்தில் என்ன செய்வான்? பணிந்து கொள்வான். ஒரு இடத்துல ஒரு ஏக்கத்தோட எழுதுறாரு, உம்முடைய வீட்டில் வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதி. ஒரு ராஜாக்கு இருக்கிற ஏக்கத்தை பார்த்தீங்களா? நமக்குலாம் அந்த ஏக்கம் இருக்கா? அதான் உணர்வு இல்லை. அந்த ஏக்கமே இல்லையே நமக்கு. எந்த கூடுக சபையில வச்சாலும் அவங்க வரவே மாட்டோம். ஏக்கம் இருந்தா தானே வருவீங்க, உணர்வு இருந்தா தானே வருவீங்க. ஒரு சகோதரி, நான் அந்த பழைய வீட்டில இருந்து நான் பழைய சர்ச்சுக்கு வரும்போது பார்க்கல ஒரு சகோதரி என்னை பார்த்தாங்க. என்ன பாஸ்டமா இன்னைக்கு இப்போ சர்ச்சுக்கு போறீங்க? நான் சொன்னேன், சர்ச்சில் 21 நாள் உபாச ஜபம் நடந்துட்டு இருக்கு, இன்னைக்கு ஸ்பெஷல் மீட்டிங், வெள்ளிக்கிழமை ஸ்பெஷல் மீட்டிங், அதுக்கு போறேன் அப்படின்னு சொன்னேன். அப்படியா, ஸ்பெஷல் மீட்டிங் நடக்கும்? ஞானஸ்தானம் எடுத்து பல ஆண்டுகள் சபைக்கு வருகிற சகோதரி, உணர்வே இல்லை. அப்போ உணர்வு இல்லாமல் வாழும்போது, இயேசு கிறிஸ்து வரும்போது நம்முடைய முடிவு அது பயங்கரமாக இருக்கும்.
அது கைவிடப்பட்ட நிலையிலே அது இருக்கும். தேவனுடைய பிள்ளைகள், நம்ம கர்த்தரை தேடுகிற அந்த உணர்வு. தாவீது அடிக்கடி ஜெபம் பண்றார், கர்த்தாவே எனக்கு உணர்வை தாரும், உணர்வை தாரும், உணர்வை தாரும், அப்பொழுதுதான் நான் உம்முடைய வேதத்தை கைக்கொள்வேன், எனக்கு உணர்வை தாரும், உணர்வை தாரும். எப்படி ராஜா ஜெபம் பண்றார் பாருங்க, நாமும் ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே எனக்கு உணர்வை தாரும், எங்களுக்கு உணர்வை தாரும், உம்மை தேடக்கூடிய உணர்வை தாரும், உம்மை சிந்திக்கக்கூடிய உணர்வை தாரும். உணர்வு. தேவனுடைய பிள்ளைகள், இயேசு கிறிஸ்து வரும்போது உணர்வு. முடிவுக்கும் அடையாளங்கள் என்ன என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் சீஷர்கள் கேட்டபோது இயேசு அவர்களுக்கு பற்பல அடையாளங்களை கூறினார். அதிலே மிக முக்கியமான 3 அடையாளங்களை குறித்து நாம் தியானிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி, நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அன்பு தணிந்து போகும். அன்பு தணிந்த நிலையிலே, தெய்வீக அன்பு இல்லாத நிலையில்தான் இயேசு கிறிஸ்து வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன் அடையாளம் அன்பு தணிந்து போகும். அல்லேலூயா. உங்க குடும்பத்துல தெய்வீக அன்பு எப்படி இருக்கு? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் தெய்வீக அன்பு தனிந்த நிலையில் இருக்குமானால் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு வந்தா உங்க நிலைமை என்ன ஆகும்? அல்லேலூயா. இவ்வளவு நாள் விசுவாசிகளா வாழ்ந்தோமே, ஞானஸ்நானம் எடுத்தோமே, அபிஷேகம் பெற்றுக்கொண்டோமே, ஆலயத்துக்கு வார வாரம் வந்துடுவோமே, கர்த்தருக்கென்று நிறைய கொடுத்தோமே, அன்பில்லையே, அன்பில்லையே. அன்பு தனிந்த நிலையில் இருக்கிறதே. குடும்பத்தில், சபையில் அன்புள்ளவங்களா இருக்கிறீங்களா? அல்லது ஒருவரை கடிந்து கொண்டு பட்சிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஒருவரிடத்தில் ஒருவர் கசப்பா காட்டுறீங்களா? பகை வைராக்கியத்தை காட்டுறீங்களா? தெய்வீக அன்பு சபையில தனிந்து போய்விட்டால், அல்லேலூயா, இயேசு கிறிஸ்து இன்றைக்கு வருவாரானால் சபை கைவிடப்பட்ட நிலையில் தள்ளப்படும். அல்லேலூயா. தேவனிடத்தில் காட்டுகிற அன்பு. ஆரம்பத்தில் உங்க அன்பு எப்படி இருந்துச்சு? போன வருஷம் உங்க அன்பு எப்படி இருந்துச்சு? இந்த வருஷம் உங்க அன்பு எப்படி இருக்கு? அல்லேலூயா. என்னால் சாட்சி சொல்ல முடியும். நான் ரட்சிக்கப்பட்ட புதிதில் கர்த்தரிடத்தில் காட்டின அன்பை விட இப்பொழுது நான் கர்த்தரிடத்தில் காட்டுகிற அன்பு அது அதிகரித்திருக்கிறது, பெருகிருக்கிறது என்பதை என்னால் உணர முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. பேதுருவை பார்த்து கர்த்தர் கேட்டார், இவர்கள் எல்லாரையும் பார்க்கிலும் நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறியா? நான் ஊழியத்தில் அழைக்கப்பட்ட போது கர்த்தர் என்னிடத்தில் கேட்ட கேள்வி, மற்ற எல்லாரை பார்க்கிலும் நீ என்னிடத்தில் அன்பு கூர்ந்தால் என் ஊழியத்தை செய்ய நான் உன்னை தகுதிப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொன்னார். அன்னைக்கு கர்த்தரிடத்தில் என்னை ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே, மற்ற எல்லாரிலும் நான் உம்மிடத்தில் அன்பு கூற விரும்புகிறேன்ப்பா. அந்த அன்பு தான் அதிகாலையில எழுந்து என்னை ஜெபிக்க வைக்கிறது. அந்த அன்பு தான் வேத வசனத்துக்கு என்னை கீழ்ப்படிய வைக்கிறது. அந்த அன்பு தான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வைக்கிறது. அன்பு, அன்பு, அன்பு. யார் என்னை நெருக்கியவள? தேவனுடைய அன்பு தான் என்னை நெருக்கி ஏவுகிறது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? மற்ற எல்லாரை பார்க்கல, இங்கு வந்திருக்கிற எல்லாரை பார்க்கிலோ, ஆண்டவரே நான் உம்மிடத்தில் அன்பு கூறுகிறேன், அன்பு கூறுவேன். பாட்டு பாடுறது இல்லை. உண்மையிலே தேவனிடத்தில் அன்பு கூறுறீங்களா? அல்லேலூயா. நாம் அவருடைய கட்டளைகளை கை கொள்வோமானால் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். நம்மை போல உள்ள மனிதர்களிடத்தில் அன்பு கூறுவோமானால் அவரிடத்திலும் அன்பு கூறுகிறோம். அல்லேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, மெய்யான அன்பு, பூரண அன்பு தேவனிடத்தில் காட்டும் போது கிருபைகள் பெறுகிறது. அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். உண்மையிலே நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் என்றால் இதுவரை உங்கள் வாழ்க்கையிலே நடந்த காரியங்களை ஒருவேளை நீங்கள் தீமையாக யோசித்திருக்கலாம்,
ஓ, ஏன் வாழ்க்கையில் ஏன் இப்படி நடந்துச்சு, எதற்கு நடந்துச்சு, எனக்கு ஏன் இந்த நஷ்டம் கஷ்டம் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்கன்னா, கர்த்தர் சொல்கிறாரு, அது நன்மைக்கு ஏதுவாகவே நடந்தது. அது நன்மைக்கு ஏதுவாகவே நடந்தது. நீங்கள் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவீர்கள் ஆனால் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று நாம் ஆராதிக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் நடப்பதெல்லாம் நன்மைக்கு. நன்மைக்கு. கடவுள்கிட்ட கேள்வி கேட்காதீங்க. ஏன் 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 நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு. கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் நேற்று தினத்தில் என்னிடத்தில் பேசின சகோதரியிடத்தில் நான் சொன்னேன், இப்போ ஒன்றுமே நடக்கலை, நன்மை நடக்கலை, இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்ததுக்கப்புறம் பாடுகள் தான், பிரச்சனைகள் தான் அப்படின்னு நீங்கள் யோசித்து இயேசுவை விட்டு விலகி போவீர்கள் என்று சொல்லி இயேசு முன்பதாகவே அறிந்திருந்தால் அவர் நன்மை எப்படி செய்வார், ஆசீர்வாதம் எப்படி தருவார்? ஏன்னா அவிசுவாசம் நம்ம இருதயத்தில் குடிகொண்டு இருக்கிறதே. பாடுகள் பிரச்சனைகள் வந்தால் இவர்கள் இயேசுவை விட்டே விலகி போய்விடுவார்கள், விசுவாசத்தை விட்டே விலகி போய்விடுவார்கள் என்பதை இயேசு முன்பதாகவே அறிந்திருப்பாரே. நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அற்புதம் நடக்கலன்னு நீங்க அவிசுவாசத்துல போகாதீங்க. நாம் அதை மாற்றி யோசிங்க. நீங்க அவிசுவாசமான இருதயத்துக்குள் இருப்பதனால்தான் இயேசு உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யவில்லை. உங்களுடைய அவிசுவாசம் மாறட்டும், அவிசுவாசம் மாறட்டும். விசுவாசத்தை தேவன் வர்த்திக்க பண்ணுவாராக. அந்த விதவைக்குள் இருந்த விசுவாசம், அல்லேலூயா, அல்லேலூயா, அந்த அநீதி உள்ள நியாயாதிபதி இடத்தில் போய் தன்னுடைய காரியத்தை சொல்லி விடாமுயற்சியிலே அவனை தொடர்ந்து அடிக்கடி போய் தன் காரியத்தை சொல்லிக்கொண்டே இருந்தாலே, தாமதங்கள், தடைகள், ஆனாலும் அவள் காரியத்தை அவள் சொல்லாமல் நிறுத்தவில்லை. பரவாயில்ல, என்னைக்காவது ஒரு நாள் இந்த அநீதி உள்ள நியாயாதிபதி கட்டாயம் என் நியாயத்தை விசாரிப்பார், எனக்கு நியாயம் செய்வார் என்கிற நம்பிக்கை, அந்த விசுவாசத்தின் கிரிகைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கா? சோர்ந்து போயிடாதீங்க. தடை வருது, தாமதம் வருது, எனக்கு இதுவரைக்கும் ஒண்ணுமே நடக்கல, நான் கேட்டது கிடைக்கல, ஏன் 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 கேள்வி கேட்காதீங்க, கேள்வி கேட்காதீங்க. உங்க விசுவாசம் வளரட்டும். விடாமுயற்சியில நீங்க கேட்டுக்கொண்ட காரியம் உங்க கரத்துல கிடைக்கிற வரைக்கும் கர்த்தரை விட்டுறாதீங்க. அவர் கருணை உள்ள நியாயாதிபதி, அவர் இரக்கமுள்ள தெய்வம், அவர் நிச்சயமாய் நியாயம் செய்வார். பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. நிச்சயமாய் அவர் சீக்கிரத்திலே மிக வேகமாக உங்கள் வாழ்க்கையிலே அவர் இந்த ஆண்டிலே அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி, கருணை உள்ள நியாயாதிபதி, அவர் இரக்கம் செய்வார். அவரை நோக்கி கூப்பிடுற உங்களை ஒரு நாள் அவர் கைவிட மாட்டாரு. உங்களுடைய கூப்பிடுதல் அவருக்கு தெரியும், நல்லா தெரியும். யாருக்குமே தெரியலையே, ஆனா அவருக்கு நல்லா தெரியும். அவர் கைவிட மாட்டாரு. அவர் சீக்கிரத்தில் உங்க வாழ்க்கையில நியாயம் செய்ய போறாரு. தடைகள் விலகி போவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அற்புதத்தை செய்யும் ஆண்டாக, கர்த்தர் அற்புதத்தை செய்யும் ஆண்டாக இந்த ஆண்டை விசுவாசியுங்கள். கர்த்தர் இதுவரை என் ஜெபத்துக்கு பதில் தராவிட்டாலும் இந்த ஆண்டு நிச்சயமாய் தருவார். அந்த விசுவாசம் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதத்தை இந்த ஆண்டிலே கொண்டு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி அப்பா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது ஒரு உணர்வோடு இருப்பதை அவர் பார்க்கணும். அவரை தேடுகிற அந்த உணர்வு, அவருடைய ஆலயத்தை வாஞ்சிக்கிற அந்த உணர்வு, அவர் சமூகத்தை நாடுகிற அந்த உணர்வு நமக்கு வேண்டும். அல்லேலூயா. தாவீது ஒரு இடத்துல சொல்லுகிறார், நான் ஒன்றை கேட்பேன், அதையே நாடுவேன். அல்லேலூயா. ராஜா எத்தனை வேலை பழுக்கள் இருந்தாலும், அரசாட்சியிலே எத்தனை காரியங்கள் இருந்தாலும், அவர் ஒன்றைத்தான் தேவனிடத்தில் கேட்டார். என்ன தெரியுமா? அவருடைய சமூகத்தை நாடுவது. அல்லேலூயா. இந்த தாவீதை தான் மரண பரியந்தமும் பூரண ஆயுசு வரைக்கும் கர்த்தர் சிங்காசனத்திலே வைத்து அழகு பார்த்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. உணர்வு இருக்கா? கர்த்தரை தேடணும்னு உணர்வு இருக்கா? 1000 வேலைகள் நமக்கு இருக்கலாம், தொழில், வியாபாரம்,
எல்லாம் வீடு கட்டுற காரியம், திருமணம் பண்ணி கொடுக்கிற காரியம், குழந்தைகளை பெற்றெடுக்கிற காரியங்கள் எல்லாம் நமக்கு இருக்கு. ஆனா அதன் மத்தியிலையும் தேவனை தேட வேண்டும் என்கிற அந்த உணர்வு இருக்கா? அல்லது ஜலப்பிரளயம் வந்து வாரிக்கொண்டு போகும் வரையிலும் நம்ம உணராது இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து வரும்போது உணர்வில்லாதவர்களை அழிவுக்கு நேராக தள்ளுவார். அல்லேலூயா. அந்த நேரத்துல ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் நாட்களை தாரும், நான் உணர்வேன், உணர்ந்து உம்மை தேடுவேன் அல்ல. உயிரோட இருக்கும்போது கர்த்தரை தேடக்கூடிய அந்த உணர்வுள்ள இருதயம். நம்ம உலகத்துல வாழ்றோம், நமக்கு எல்லாமே தேவை. ஆனா அதை மத்தியில ஆண்டவரை கொஞ்சம் தேடுங்க, கொஞ்சம் நினைங்க, சிந்திச்சு பாருங்க. அவர் நமக்கு எத்தனை நன்மை செய்திருக்கிறார். அவர் நன்மை செய்யவில்லை, இதுவரை செய்யவில்லை என்று சொல்லி விலகி போவது அல்ல. அவர் ஏற்கனவே செய்திருக்கிற நன்மைகளை நினைத்து பாருங்கள். இன்றைக்கு காலையில ஜெபத்துல கூட நான் கர்த்தருக்கு ஒரு நன்றி சொன்ன. ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றி. நான் கேளாமலே நீர் எனக்கு கொடுத்திருக்கிற ஏராளமான நன்மைகளுக்காகவும் நன்றி. இனியும் நீர் எனக்கு செய்ய போகிற நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. அந்த உணர்வு தான் உங்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொண்டு வரும். அல்லேலூயா. உணருங்க, கர்த்தரை என்னாலும் யோசிங்க. தாவீது சொன்னார், நித்தமும் கர்த்தரை தேடுவேன், அவர் சமூகத்தை நித்தமும் நாடுவேன். தினம் தினம் நம்மளாம் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவங்களா இருக்கக்கூடாது. தினம் 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 கர்த்தரை தேடணும். வாய்ப்புகளை தேடுங்க. சபையில் ஏதாவது கூடுதல் வச்சா எப்படியாவது ஓடி வாங்க. சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. இந்த லோத்து நாட்கள்ல என்ன சாக்கு போக்கு? அவங்க வேலை செஞ்சாங்க, அவங்க நட்டுனாங்க, கட்டுனாங்க, பெண் கொடுத்தாங்க, பெண் எடுத்தாங்க. இந்த காரணத்தை சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் எங்களை ஆண்டவரை தேட முடியல, அதனாலதான் ஆலயத்துக்கு வர முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சாக்கு போக்கையே நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தா நம்ம எல்லாம் லோத்துடைய சந்ததிகளாக காணப்படுவோம். லோத்துடைய சந்ததி அக்கினிக்கு இரையானது. லோத்துடைய நாட்களில் வாழ்ந்த சந்ததி அக்கினிக்கு இரையானது. அல்லேலூயா. நோவாவின் நாட்களிலே வாழ்ந்த சந்ததி ஜலப்பிரளயத்தினால் மாண்டு போனார்கள். அல்லேலூயா. சாக்கு போக்கு சொல்லிக்கொண்டே இருப்போமானால் நோவாவின் காலத்தில் வாழ்ந்த சந்ததியாகவும் லோத்துவின் நாட்களில் வாழ்ந்த சந்ததியாகவும் நாம் காணப்படுவோம். அல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கு முன் அடையாளம் 3 காரியங்களை குறித்து தியானிச்சோம்பா. அந்த தெய்வீக அன்பு எங்க குடும்பத்திலேயும் சபையிலையும் ஆண்டவரே உங்க மேல வைத்திருக்கிற அந்த அன்புலை தனிஞ்சு போயிடக்கூடாதுப்பா. அல்லேலூயா. அந்த அன்பு நாளுக்கு நாள் பெருகணும். ஒப்பு கொடுங்க. அந்த அன்பு நாளுக்கு நாள் பெருகணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அந்த தெய்வீக அன்பை நம்மிடத்துல அவர் பார்க்கணும். அல்லேலூயா. அவர் வருகையில் நாம் கைவிடப்பட்டவர்களாய் அல்ல, அவர் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களாய் காணப்படுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வரும்போது நம்ம விசுவாச குறைவோட இருக்க கூடாது. விசுவாசத்துல குன்றின அனுபவத்துல நாம் இருக்க கூடாது. விசுவாசமே இல்லாம இருக்க கூடாது. இயேசு வரும்போது ஒரு பூரண விசுவாசம், இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுகிற அந்த விசுவாசம். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பிரச்சனை உலகத்துல நடந்தாலும், எத்தனை காரியங்கள் சம்பவித்தாலும் அங்கே இயேசு சொல்றாரு, மனுஷகுமாரனுக்கு முன்பாக நீங்கள் நிற்பதற்கு, பாத்திரவான்களா எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். எப்பொழுதும் 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 விசுவாச ஜெபம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுவதாக. இயேசு கிறிஸ்து வரும்போது போதுமான விசுவாசம் நமக்குள்ள இருக்குமானால் நிச்சயமாக அவர் தம்மோடு நம்மை ஏற்றுக்கொள்வார். 3வதாக, உணர்வு இல்லாம இருக்காதீங்க. இயேசு கிறிஸ்து வரும்போது உணர்வு இருக்காது. தேவனை தேடக்கூடிய அந்த உணர்வு இருக்காது. அவரை குறித்து சிந்திக்க நேரம் இல்லை, அவரை தேட நேரம் இல்லை, வேதம் வாசிக்க நேரம் இல்லை, ஜெபிக்க நேரம் இல்லை, ஆலயத்துக்கு வர நேரம் இல்லை, நேரம் இல்லை, நேரம் இல்லைன்னு சொல்லாதீங்க. அதுதான் உணர்வு இல்லாத நிலை. அல்லேலூயா. உணர்வோடு வாழுவோம். அல்லேலூயா. தேவனுக்கு அடுத்த காரியத்திலே உணர்வுள்ள லேவியர். எசேக்கியா ராஜாவின் நாட்கள்ல அங்கே நாம் வாசிக்கிறோம் நாளாகமத்துல, தேவனுக்கு அடுத்த காரியத்திலே உணர்வுள்ள லேவியரை போல
தேவனுக்கு அடுத்த காரியத்துல உணர்வுள்ள விசுவாசிகளாக கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. அதன் மூலமாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நன்மை செய்வாராக, ஆசீர்வாதம் செய்வாராக. ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. இந்த நாளிலே ஆண்டவரே கர்த்தாவே, சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, சீக்கிரத்திலே நியாயம் செய்வீராக, ஜெபத்தை கேட்பீராக, தாமதங்கள் தடைகள் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தினால இந்த ஆண்டு அற்புதம் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். நம் கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்காக நம்ம கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்தும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த முதலாம் ஆராதனையில ஆண்டவரே ஸ்தோத்திரம், வருகையின் அடையாளங்களை குறித்து கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அன்பிலே நாங்கள் வளர உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, அன்பெல்லாம் தணிந்து போய் காணப்படுகிறது. தேவ அன்புல இன்னும் வளர ஆண்டவரே, நாங்கள் முழு இதயத்தோடு முழு பலத்தோடு உம்மிடத்தை நாங்கள் இன்னும் அன்பு செலுத்த தேவன் உணர்த்தின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பூர்ண அன்பில் நாங்கள் வளரும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்க. மற்றவர்களிடத்தில் நாங்கள் அன்பு காட்டும் உம்முடைய அன்பை நாங்கள் மற்றவருக்கு வெளிப்படுத்தக்கூடியதாக ஆண்டவரே, அது அந்த அனுபவத்தில் இன்னும் அதிகமாய் வளர உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நாங்கள் இன்னும் விசுவாசத்தில் வளர எங்கள் விசுவாசத்தை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுங்க. ஆண்டவரே, கேட்ட வார்த்தையின்படி மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்போர் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நாங்கள் கேட்ட வசனம் கேட்ட யாவரும் ஒவ்வொரு நாளும் விசுவாச வாழ்க்கையில வளருவதற்கு கர்த்தர்கள் கிருபை தருவீராக ஆண்டவரே. இதற்காக ஸ்தோத்திரம். உணர்வுள்ள ஆவி தருவீராக ஆண்டவரே. தேவனுடைய வார்த்தைகளுக்கு நன்றி. ஒவ்வொரு நாளும் எங்களை உணவுள்ள நபராய் கர்த்தர் மாற்றும்படி ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆறுதலில் பங்கெடுத்த எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வாரம் முழு கைது செய்கிற வேலைக்காரங்க வருமான எல்லாவற்றிலும் தேவ சமாதானம், தேவனுடைய பாதுகாப்பு எல்லா குடும்பங்களும் கர்த்தர் நிறைவாக நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் சதா நாட்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பலம் மறவாதே. ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். God bless you. மதியம் 2 மணிக்கு தேர்வு எழுதக்கூடிய பிள்ளைகளுக்கு